நெஞ்சப்பா ஐயா, முதல்லயே கூலி அதிகமா கொடுக்க சொல்லி குமுறிட்டு இருக்கிறானுங்க. இதுல நீ கொடைய வேற பிடிச்சீங்கன்னா தப்பா நினைச்சுக்குவானுங்க. கொடை எடுத்துட்டு அந்தல போ. ஆளுகெல்லாம் வந்துட்டாங்க, நீங்க ஆரம்பிங்க. பாருங்க, கூலி உயர்வு கிடைக்கிற வரைக்கும் நீங்க இங்க அறுவடை பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால வெளியாளுங்களை வச்சு அறுவடை பண்ண சொல்லி கோர்ட்ல இருந்து உத்தரவு வாங்கியிருக்காங்க. அதுக்கு நீங்க எந்த விதமான இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா கோர்ட் அவமதிச்ச குத்தத்துக்காக உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். நீங்க ஆரம்பிக்கலாம். வாங்கடா. எவனாவது கதிர்ல கைய வச்சிங்க, கைய வெட்டிடுவோம். நாங்க நெட்டி வேர்வை நிலத்துல சிந்த பாடுபட்ட நிலம். நாங்க வளர்த்த பயிரை உங்களை தரவிட மாட்டோம். இத பாருங்க, இதுல நீங்க தலையிட்டீங்கன்னா அனாவசியமா துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியது இருக்கும். துப்பாக்கி சூடு தானே, நடத்தி பாரியா. எங்களுக்கு கோர்ட்டும் தெரியாது, சட்டமும் தெரியாது, ஆனா பாடுபட தெரியும் ஐயா. எங்களுக்கு உழைக்க தெரியும். அதுக்கு பலன் சாவுதான்னா நாங்க சாவும் தயார். ஏயா பாத்துட்டு இருக்க? சுடியா சுடு. என்னையா யோசிக்கிறேன்? சுடியா சுடு. இப்ப என்ன சார் செய்யலாம்? ஐயா நீங்க அதிகாரிங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. இது மொத்தம் 400 ஏக்கர் நிலம். இது இன்னைக்கு அறுவடை பண்ணலன்னா நஷ்டம் எனக்கு மட்டும் இல்ல, இந்த தேசத்துக்கே பெரிய நஷ்டம். இந்த 400 ஏக்கர் நெல்லும் உதிர்ந்து போய் வைக்கோல் மட்டும்தான் மிச்சமாகும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். கான்ஸ்டபிள்ஸ், இவங்க யாரும் நிலத்துல இறங்க கூடாது. நீங்க உங்க வேலையை பாருங்க. கான்ஸ்டபிள்ஸ், கம் டு தி பொசிஷன். கடைசி தடவை எச்சரிக்கிறேன், நீங்க எல்லாரும் அமைதியா போயிடுங்க, இல்லைன்னா ஷூட்டிங் ஆர்டர் கொடுப்பேன். தாராளமா கொடுங்க. 1 2 இன்ஸ்பெக்டர், அவசரப்படாதீங்க. போச்சுரா, இவன் வந்துட்டான், குழப்பிடுவானே. நம்ம கிட்ட தான் கோர்ட் ஆர்டர் இருக்குல்ல, அவன் என்னத்தை கழிச்சிருவான் பாப்போம். பெரியப்பா, ஏன் தேவையில்லாம பெரிய பெரிய அதிகாரிகளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கங்க. வணக்கம். இப்பதான் விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தொந்தரவு இல்லாம பண்ணிருப்பேன். ஏய், துப்பாக்கி கீழே போடுங்க. என்ன இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா, எல்லாரும் கொடுக்கிற மாதிரி இந்த வருஷம் எங்களுக்கு அதிகமா கூலி வேணும்னு கேட்டோம். அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லி. ஆமாங்க. நீங்க அறுவடை பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஆமாங்க. நீங்க தானே நட்டீங்க? ஆமாங்க. நீங்க தானே தண்ணி பாய்ச்சினீங்க? ஆமாங்க. நீங்க தானே களை எடுத்தீங்க? ஆமாங்க. இதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்பீங்க? 6 மாசம் படாத பாடுபட்டு இருக்காங்க. எதுக்கு? எதுக்குடா இந்த நெல்லுமணி எல்லாம் உந்து மண்ணோட மண்ணா போறதுக்காக கஷ்டப்பட்டீங்க? இதத்தான் அப்பவே நான் சொன்னேன், குழப்பிட்டான். நீங்க பண்ண தப்புக்கு இதை அறுத்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு சோறும் கிடையாது, கூலியும் கிடையாது. ஐயா, எவனா எடுத்து பேசுறீங்க? பிச்சு பிடி பிச்சு. ஏ தாயமா, இங்க வா. உனக்கு புத்தி கிட்டு போச்சா? உன் புள்ள சாக கிடக்குதுன்னா உடனே தூக்கிட்டு வைத்தியம் விட்டு ஓடுவியா? இல்ல புள்ள செத்தாலும் பரவாயில்ல, என் கூலிதான் முக்கியம்னு சட்டம் பேசுவியா? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி சரி, சீக்கிரம் வேலைய ஆரம்பிங்க. முதலாளி, உங்க வார்த்தை கட்டுப்பட்டுதான் வயல்ல இறங்குற முதலாளி. இந்த பாருங்க, கூலி குறைவா கொடுக்கறதுனால யாராவது சோம்பேறித்தனமா வேலை பார்த்தீங்க, நீங்க அதிகமா கட்டது 10 ரூபாய். அறுத்து முடிஞ்சதும் அதை என்கிட்ட வந்து வாங்கிட்டு போங்க. முதலாளி, நீங்க நல்லா இருக்கு. போங்க. என்ன பெரியப்பா, கூலிய கூட்டி கொடுத்துட்டேன்னு பாக்குறீங்களா? நீங்க 30 ரூபாய் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஒரு பாதிப்பும் வராது. இங்க நிலைமை மிஞ்சு போய் தடியடி துப்பாக்கி சூடு நடந்திருந்தா எவ்வளவு கலவரம் நடந்திருக்கும் தெரியுமா? நிலைமையை ரொம்ப அழகா சமாளிச்சுங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. தேங்க்யூ வெரி மச்.
5000 காய்யா 10000 ரூபாய் எவ்வளவு நேரம் இன்னைக்கு இருப்ப குடியா யோ ராமசாமி உன் இஷ்டத்துக்கு விலை வச்சு கொடுக்கறதுக்கு யார் அப்பா விட்டு சொத்து கேக்குறதுக்கு நாதி இல்ல நினைச்சியா நான் இருக்கேன்யா 1000 தேங்காய் 2500 ரூபாய்க்கு ஒரு பைசா குறையாது இஷ்டம் இருந்தா வண்டியில ஏத்த இல்லன்னா நடைய கட்டு வணக்கங்க. என்னையா என்ன கும்பிடு 1000 கும்பிடு போட்டாலும் சரி நான் விலைய குறைக்க மாட்டேன் நேத்தே ஐயா கிட்ட வேலை பேசி முடிச்சிட்டுங்க. இங்க பாரியா இந்த சொத்து ஐயாவுக்கு மட்டும் சொந்தம் இல்ல அம்மாவுக்கு சொந்தம் எந்த அம்மாவுக்குமா? இந்த அம்மாவுக்கு தான் மாமா மாமா ஏய், என்ன அதிகாரம் தூள் பறக்குது? இல்ல மாமா இதே ஆளு நேத்து எங்க தொப்புல 1000 தேங்காய் 2500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாரு இங்க என்னடான்னா 2000 ரூபாய்க்கு கேக்குறாரு விடுவேனா இந்த பாருமா, கஷ்டம்னு சொன்னாரு, நான் தான் 500 ரூபாய் குறைச்சு கொடுத்தேன். கஷ்டம்னா கையில இருந்து உதவி பண்ணணும் வியாபாரத்துல குறைக்கலாமா நான் ஒத்துக்க மாட்டேன் இந்தாயா கஷ்டம்னு சொன்னேல்ல, இந்தா இதே மாதிரி உனக்கு எப்பப்ப கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். வியாபாரத்துல மட்டும் குறைக்கவே கூடாது. கல்யாணி சரிதானா? எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கே சரிங்கிற மாதிரியும் இருக்கு சரியில்லாத மாதிரியும் தோணுதே என்னையா பாக்குற? அவளுக்கு புரியறதுக்கு முன்னாடி சட்டுப்புட்டு வண்டியில ஏத்திட்டு நீங்க போய் அதிர்ஷ்டக்காரங்க. வரப்போற பொண்டாட்டி ரொம்ப கெட்டி. ஐயா வணக்கம். அடடே, வாங்க, கோதண்டராம ரெட்டி. என்ன வியாபாரம் எப்படி நடக்குது? எங்கெங்க நடக்குது? படுத்துடுச்சுங்க. போன மாசம் அடிச்ச புயல்ல வாழை மரம் எல்லாம் தொங்கிடுச்சுங்க. பழங்கள்லாம் நசுங்கி பஞ்சாமிர்தம் ஆயிடுச்சுங்க. பெருத்த நஷ்டம். நொந்து நாரா நிக்கிறேங்க. ஏப்பா இங்க நிறைய இடம் இருக்குதுப்பா பம்பரம் விடுறதுக்கு. இங்க விடாத, என் தலை மேல விடு. களிமண் எல்லாம் பம்பரம் சுத்தாதுப்பா. உண்டா நீ பம்பரம் விடணுங்கிறதுக்காக தலை மேல தார் ரோடா போட முடியும்? அவன் யார் இது? சொல்லவே வெக்கமா இருக்குதுங்க. சொல்லாத. சொல்லலைன்னா துக்கமாவும் இருக்குதுங்க. சொல்லு. என் ஒரே பையன், பேரு பாண்டுரங்க ரெட்டி. ஊர்ல எல்லாரும் செல்லமா பம்பரப்பாண்டு பம்பரப்பாண்டுன்னு கூப்பிடுவாங்க. பார்த்ததே இல்லையே. நீங்க மட்டும் இல்லீங்க, ஊர்ல எவனுமே பார்க்க கூடாதுன்னு தான் சின்ன வயசுலயே கொங்கு ரெட்டி பாளையத்தில் உள்ள இவங்க பாட்டி வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன். அப்புறம் இதையே இங்க கூப்பிட்டு வந்த? என்னங்க அப்படி கேக்குறீங்க? கடன் கொடுத்து கரையேத்தின கடவுளை கண்ணால பாக்கணும்னு சொன்னா கையோட கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஆஹா, அம்மா கடவுள் யாரு? நீங்க தாங்க. சரி சரி, இப்ப என்ன வேணும்? கடன் தான். போன மாசம் தானே வாங்கிட்டு போனேன். அது போன மாசத்து கடன். இந்த மாசம் புதுசா ஒரு கடன் வேணும். நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு இருக்கிற வாழை மரத்தை எல்லாம் தூக்கி நிறுத்திடுவேங்க. பார்வதி, என்னங்க 10,000 ரூபாய் கொண்டு வா. யாருக்குங்க? நம்ம கோதண்டராம ரெட்டிக்கு தான். பையன் யாரு? இவன் பேரு பாண்டுங்க. பம்பர. போதும் போதும், அவருடைய பையன். ஏப்பா இவங்க யாருப்பா? இது இவரோட சம்சாரம், அது அம்மாவோட பொண்ணு. அப்ப இவருக்கு பொண்ணு கிடையாதா? எனக்கு நீ வந்த இடத்துல அடி வாங்கி வைக்க போற. நான் வர்றேங்க. உன்னை கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு. பேசாம பாட்டி தொப்புல நீ பம்பரம் விட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். போடா. என்னடா நீயா சிரிச்சுக்கிட்டு இருக்க? உங்க சின்ன மகன் லெட்டர் போட்டிருக்காமா, இந்த வருஷம் கடைசி பரீட்சையாம், விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டு இருக்கானா. அதனால ஒரு டாக்டர் அனுப்பலான்னு பாக்குறேன். எதுக்கு? காயம்பட்டா கட்டு போடுறதுக்கு தான். காலேஜ் முடிஞ்சதும் அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுறணுமா. உனக்கான பிறகுதாண்டா அவனுக்கு. அது என்னமாமா, எனக்கு ஏன் நினைப்ப விட அவன் நினைப்புதான் எனக்கு அதிகமா போச்சு. அண்ணனும் தம்பியும் ராமலட்சுமண மாதிரி எந்த அம்மாவுக்குடா இப்படி பிள்ளைங்க அமையும்? ஏண்டா மாடசாமி, எங்க நிலத்துக்கு பாஞ்சு இருந்த தண்ணிய ஓ நிலத்துக்கு திருப்பிடுறியா? தம்பி, ஏற்கனவே உன் நிலத்துக்கு தண்ணி பாஞ்சாச்சு. அதுக்கப்புறம் தான் என் நிலத்துக்கு திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா நாய, கேட்டா திமிராவா பதில் சொல்ற? இந்த பாருப்பா, நீ நான் பார்த்து பிறந்த புள்ள. பெரியவங்கள வாடா போடான்னு பேசாத, கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. டேய், ரொம்ப பேசின அடிச்சு பல்லகெல்லாம் உடைச்சு போடும். எங்க அடி பார்க்கலாம்.
பெரியவங்க நீங்க, உங்களுக்கு பெரிய மரியாதையா கொடுக்கணும். தம்பி, நான் சொல்றேன் கேளு, அவசரப்படாத. டேய், என்னடா தம்பி இப்படி பண்ணிட்ட? அறிவு இருக்கா உனக்கு? மரியாதை குறைவா பேசினா சொருகிட்டேன். முட்டாள். சரி சரி, ஆக வேண்டிய நான் பாத்துக்கிறேன். நீ போய் போலீஸ்ல சரணடைஞ்சிரு. இந்த நாய்க்கெல்லாம் போலீஸ் இருக்கு. காசை விட்டறிஞ்சா நம்பூர் போலீஸ்காரங்க கொலைய தற்கொலைன்னு மாத்திட்டு போறாங்க. நீ வேற. ஏண்டா, ஒருத்தன் உயிர் உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? வர ஸ்டேஷனுக்கு. ஏதேது போற பக்கம் பார்த்தா நான் தான் கொலை பண்ண, நீ போய் சாட்சி சொல்லுவ போல இருக்க. நிச்சயமா சொல்லுவேன். உன்ன மாதிரி ஆளுங்களை விடவே மாட்டேன். வாடா. ஒன்னும் உயிரோட விட்டா தானே போய் சாட்சி சொல்லுவேன். குதிரை நல்லா தொடச்சு. வணக்கம். ஏண்டா, வர வர ஒழுங்கா வேலை செய்யறது இல்லாம? தம்பி தம்பி தம்பி, இப்பதான் வைக்கல பாத்துட்டு வர்றேன். நீ சொல்ற சாட்சியில தான் என் மகனுடைய எதிர்காலமே இருக்குது. நீ அந்த கொலைய பாக்கலன்னு சொல்லிட்டா என் மகன் விடுதலை ஆயிருவான்னு வக்கீல் சொல்றாரு. நீ பாக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுப்பா. பெரியப்பா, என்ன பத்தி தெரியாதா? என்னானாலும் நான் போய் சொல்ல மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. பெரியப்பா, என்ன மன்னிச்சிருங்க. ஏற்கனவே போலீஸ் விசாரணையில நான் நடந்தது சொல்லிட்டேன். இது மாதிரிப்பா, உங்க அப்பாவும் நானும் கூட பிறந்தவங்க. நம்ம எல்லாம் ஒரே ரத்தம், ஒரே இனம். ஆபத்துக்கு போய் சேரலாம் தப்பு இல்ல. என்னை விட வயசுல சின்னவன் நீ. உன் காலில் விழுந்து கேக்குறப்பா. எல்லாரும் பாக்குறாங்க, எந்திரிங்க. எல்லாரும் பாக்குறது எனக்கு முக்கியம் இல்ல. உன் கால் தான் எனக்கு முக்கியம். என் மகனை காப்பாத்து. எந்திரிங்க. பெரியப்பா, சொந்த பந்தத்துக்காக சொத்து சொகத்தை இழக்க சொல்லுங்க, இழக்கிறேன். உயிரை கொடுக்க சொல்லுங்க, கொடுக்கிறேன். பொய் மட்டும் சொல்ல மாட்டேன். ஆகவே கொலையை கண்ணால் பார்த்த விஜய ரகுநாத ரெட்டியின் சாட்சியத்தை வைத்து கொலை செய்த ஜெயராம ரெட்டிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். விஜய ரகுநாத ரெட்டி பழி வாங்கிட்டான். அப்பா,
அவன் நான் சும்மா விட மாட்டேன். ஜெயில இருந்து தப்பிச்சு போயாத அவன் தலையை வெட்டிட்டு அந்த தலையோட தான் நான் ஜெயிலுக்கு திரும்பி வருவேன். முட்டாள், அப்படி செய்யறதுனால உனக்கு தூக்கு தண்டனை தருவாங்க. நம்ம குடும்பமே கூண்டோட அழிஞ்சு போயிடும். அவனையும் அவன் குடும்பத்தையும் வேரோட அழிக்கிறதுக்கு ஏற்கனவே நான் திட்டம் போட்டேன். ஜெயில நல்லபடியா நடந்தா நன்னடத்தைங்கிற பேர்ல தண்டனையை குறைப்பாங்க. நீயே நல்லவனா நடந்து வெளியே வர்றத பாரு. முதலாளி வந்துட்டாரு. வணக்கம், வாங்க. உட்காருங்க முதலாளி. பொண்ணா அழைச்சிட்டு வாங்க சீக்கிரம். முதல்ல அப்பா அம்மா காலில் விழுங்க. நல்லா முதலாளி, இந்த கல்யாணத்துக்கு நீங்களே நேரடியா வந்து நல்லபடி முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி முதலாளி. என்னப்பா அதுக்குள்ள நன்றி சொல்லிட்டீங்க? வந்த வேலை முடிஞ்சு போச்சு போடான்னு சொல்றீங்களா? ஏய், சோறு போடுங்கப்பா. ஐயா, நீங்க எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு வந்தவங்களை சாப்பாடு போட மாட்டீங்களா? அதானே பழக்கம். பரமசிவம் வாத்தியார்ட்ட சொல்லி பள்ளிக்கூடத்தை திறந்து விட சொல்லு. எதுக்கு? நீங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு நல்ல இடமா வேணாமா முதலாளி? ஏன்பா, ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிட்டு என்ன மட்டும் ஒதுக்கி வச்சா எப்படி? எல்லாருக்கும் எங்க இலை போடுவீங்களோ அங்கதான் நானே சாப்பிடுவேன். தள்ளு, போங்க போங்க. உட்காருங்க உட்காருங்க. அவன் சாப்பிட்டதுக்கு நீங்க ஏன் வந்து எடுக்கிறீங்க? ஏண்டா, கேட்டாவே வாந்தி வர்ற மாதிரி இருக்குது. எப்படா அவன் வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிட்டா? இலை போட்டுதான் போற போக்க பார்த்தா இனிமே கூலிக்கார பழக நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்பானுங்க போல இருக்கு. நம்ம ஜாதி, கௌரவம், கட்டுமானம் எல்லாம் பழங்கதையா போகுது. விட மாட்டேன், விடவே மாட்டேன். கொலை பண்றதே கௌரவம் நினைக்கிற குடும்பத்துல பிறந்தவன்டா. எங்க அப்பா ஒரு கொலை பண்ணா, இப்ப என் மகன் ஒரு கொலை பண்ணிட்டு உள்ள போயிருக்கான். அந்த பெருமையை காப்பாத்துறதுக்காக நீங்களும் ஒரு கொலை பண்ண போறீங்களா? கத்திய தீட்டினாதான் கொலை பண்ண முடியுமா? ஏன் புத்தியை தீட்டினா கொலை பண்ண முடியாதா? எங்க அப்பன் கத்திய தீட்டினா நான் புத்தியை தீட்டுறேன். அதுல என்னென்ன பொறிகிளம்ப போகுதுன்னு பாரு. விஜய ரகுநாத ரெட்டி அப்படி செஞ்சிருக்க மாட்டானே. நான் மட்டும் என்ன பொய்யா சொல்றேன்? கூலிக்கார வீட்டு கல்யாணத்துல போய் சாப்பிட்டு இருக்கான். அந்த கல்யாணத்துக்கு 20,000 ரூபாய் செலவு வேற பண்ணி இருக்கிறான். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சா எல்லாமே அதானே எதிர்பார்ப்பாங்க. அதனாலதான் வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜாதி கேங் எல்லாத்தையும் சங்கத்துக்கு வர சொல்லிருக்கோம். நாம தனித்தனியா ஒவ்வொருத்தட்டையும் போய் இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது பாருங்க. நமக்குள்ளார ஒரு கட்டுப்பாடு வேணும். அந்த சங்கத்துக்கு நீ தலைவனா இருந்து சில நல்ல முடிவுகளை எடுக்கணும். அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நீங்க பெரியவங்க, நீங்களே தலைவரா இருங்க. நீ சொல்லுவப்பா, நான் தலைவரா இருந்தா ஒரு பையன் என் பேச்ச கேட்க மாட்டான். ஊர்ல 4 பேர் மதிக்கிற மனுஷர் நீங்க தலைவரா இருந்து 4 நல்ல சட்டத்திட்டங்களை கொண்டாந்தீங்கன்னா எல்லாரும் அதுக்கு கட்டுப்படுவாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு இந்த தலைவர் பதவி இதெல்லாம் பிடிக்காது. நம்ம ஜாதி மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காகவும் பெருமையை காப்பாத்துறதுக்காகவும் தான் நான் இந்த பதவியை ஏத்துக்கிட்டேன். இந்த வளவளன்னு பேசுறது எனக்கு பிடிக்காது. பெரியவங்க சேர்ந்து சில தீர்மானங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எல்லாம் நீங்க ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தீர்மானத்தை எடுங்க. தீர்மானம் 1, நம்ம ஜாதியை சேர்ந்த பிள்ளைங்களோட படிப்புக்கு வசதி இருக்கிறவங்க தாராளமா உதவி பண்ணணும். தீர்மானம் 2, நம்ம ஜாதி ஆளுங்களுக்கு நாம நடத்துற தொழில்ல இனிமே ஆரம்பிக்க போற தொழிற்சாலையில கண்டிப்பா வேலை கொடுக்கணும். தீர்மானம் 3,
நம்ம பண்ணையில வேலை செய்யறவங்களுக்கு சங்கமே வருஷா வருஷம் கூலி நிர்ணயம் பண்ணும். அந்த கூலியை தான் எல்லாரும் கொடுக்கணும், அதிகமா கொடுக்க கூடாது. தீர்மானம் 4. நம்ம பண்ணைகள்ல வேலை செய்யறவங்க வீட்டுல ஏதாவது விசேஷம் நடந்தா அதுக்கு அதிகபட்சம் 2000 ரூபாய் சன்மானம் கொடுக்கலாம். அதுக்கு மேல கொடுக்கறதோ அவங்க வீட்டு கல்யாணங்களை கலந்துகிட்டு சாப்பிடுறதோ நம்ம கௌரவத்துக்கு சரியானதில்லை. அதனால இனி அப்படி யாரும் பண்ண கூடாது. 5வது தீர்மானம். ஒரு நிமிஷம் மாமா, பெரியவங்க முன்னால நான் பேசுறத தப்புன்னு யாரும் நினைக்க வேண்டாம். நம்ம கிட்ட நிலம் இருக்கு, ஆனா அதுல இறங்கி ஏற்படிச்சு நாம விழுகிறது இல்ல. நம்ம கிட்ட மரம் இருக்கு, அதுல நாம ஏறி தேங்காய் பறிக்கிறது இல்ல. நம்ம கிட்ட ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அது கொடுக்கிற பாலை மட்டும்தான் நாம குடிக்கிறோம், சாணத்தை கூட அல்றது இல்ல. நம்ம சொத்தை நம்ம விட அதிகமா பாதுகாக்கிறது பராமரிக்கிறது அவங்கதான். அவங்களுக்கு 5 10 கூட கொடுக்கறதுனால நாம யாரும் குறைஞ்சு போயிட மாட்டோம். உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக மனிதாபிமானம் உள்ளவங்க செய்யற உதவிகளை ஜாதி கட்டுப்பாடுங்கிற பேர்ல தடை செய்யறது நல்லதும் இல்ல, அத நான் ஒத்துக்கிறதும் இல்ல. அண்ணன் சொன்ன கருத்தை நாங்க ஆதரிக்கிறோம். சும்மா காட்டு கத்து கட்டாதீங்கடா. தலைவர் 4 பேர்த்துக்கிட்ட கலந்து பேசுறதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவை அறிவிச்சிருக்காரு. எவன்டா தலைவன்? இல்ல எவன் தலைவங்கிறேன்? யாரும் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. நீங்க சும்மா இருங்க. தீர்மானம் போட்டவன் எவனா இருந்தாலும் சரி, அண்ணனுக்கு பிடிக்காத தீர்மானத்தை வாபஸ் வாங்கு. நிறுத்துங்கடா. ஏன்னா கலாட்டா பண்றதுக்குனே வந்திருக்கீங்களா? இன்னும் ஒரே சத்தம் போடுறீங்களா? பாருங்க, நீங்க தீர்மானத்தை முடிங்க, ஓட்டுக்கு விடுவோம். மரியாதை இல்லாம பேசுற காலி பசங்களை ஜாதி விட்டே நீக்கிடுவோம். யாரோ பாத்துறாங்க, பொறுமையா இருங்க. அவனை விடாதீங்கடா, அடிடா. பொறுமையா இருக்க, யாரையும் அடிக்க கூடாது. அவங்க சும்மா விடக்கூடாது. உங்களை அசிங்கப்படுத்தணும் கொண்டு போட்டுருக்காங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏயா, கூலிக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டா நம்ம ஜாதியோட கௌரவத்துக்கு குறைச்சல்னு சொல்றீங்களே, நீங்க எந்த ஜாதினே தெரியாத ஒரு மலையாளத்துக்கார பொண்ண சின்ன வீடா வச்சிருக்கீங்களே, அப்ப மட்டும் நம்ம ஜாதியோட கௌரவம் குறைஞ்சு போகலையா? இதையோட கூட்டம் போட்டு கேட்டீங்க. ஏடா புறம்போக்கு நாயே, தலைவரை பத்தியா தப்பா பேசுறேன்? யார பாத்திர நாயின்னு சொன்ன? யாரும் கலாட்டம் பண்ண கூடாது. பாத்தீங்களா, மாமாவும் கூட பார்க்காம அடியாட்களை வச்சு அதிகமா பேசி அவமானப்படுத்திட்டான். சரியான சாராய கடை இருக்கு, அவனை சும்மா விடக்கூடாது. எங்கிட்ட இருக்கிற இதெல்லாம் சொல்றீங்க? இத்தனை வயசுக்கு அப்புறம் எனக்கு மான மரியாதை எல்லாம் தேவையா? இல்ல இங்க சொல்லுங்க. இது வரைக்கும் ஊர்ல நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தீங்க, இப்ப என்னடான்னா உங்க மச்சான் உங்களை அவமானப்படுத்திட்டு போறாரு. அட சும்மா இருக்கியா? என்னதான் இருந்தாலும் அவன் இவருடைய மச்சனை, இவரு நாளைக்கு பொண்ணை கொடுக்க போறாரு, அவன் மாப்பிள்ளையா போறான். மாப்பிள்ளை மச்சாரும் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க, அப்புறம் நம்ம எல்லாம் தரத்துல போக வேண்டியதா. மாமா, எப்ப இவ்வளவு பேருக்கு நடுவுல என்ன திட்டம் போட்டு கேவலப்படுத்தினானோ, இனிமேல் மாமனாவது மச்சானாவது மாசி. பெருசு, எப்படி எங்க நடிப்பு? நீங்க சொன்னபடி செஞ்சிட்டோம்ல. பிரமாதம். நீங்க எல்லாம் அவன் தூண்டி விட்டு தான் கலாட்டா பண்ணீங்கன்னு அவன் மாமனே நம்பிட்டான். நான் பேசினபடி பணத்தை கொடுத்துறேன், ஆனா இங்க பணத்தை கொடுத்தா நான் தான் உங்களை எல்லாம் செட்டப் பண்ணேன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். தோட்டத்துக்கு வாங்க. போய் அவனை போய் பார்க்க சொல்லு. உங்க அப்பா கோமா வர்றாருன்னு நினைக்கிறேன். நான் தூக்கி வளர்த்த பையன் 4 பேருக்கு முன்னாடி என்ன கேவலப்படுத்திட்டான், மரியாதை இல்லாம பேசிட்டான். 4 பேர் முன்னாடி பேசிட்டான்ல, அப்படி பேசினவனை ஏன் சும்மா விட்டு வந்தீங்க? மாமா சொன்னதுல நியாயம் இருந்திருக்கோம், அதான் விட்டுட்டு வந்துட்டாரு. அதேதான் நானும் சொல்றேன். என் தம்பி பேசினதுல தப்பே இல்ல. படி அப்ப நான் பேசினது தப்பா? நம்ம பரம்பரை, நம்ம கௌரவம், நம்ம சாதியை காப்பாற்றணுன்றதுக்காக சில சட்ட திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம சொந்தக்காரங்க நினைச்சது தப்பா? இப்ப சொல்றேன், இனிமேல் அவன் உனக்கு தம்பியும் கிடையாது, நான் அவனுக்கு தாய்மாமனும் கிடையாது. என்னங்க இது? ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்காக உறவே வேண்டாங்கிறீங்களே. பார், இனிமேல் மாமன் அவன் வீட்டுக்கு போனேன் மாவளே, நீ சுடுகாட்டுக்கு தான் போ.
என்னாச்சு? நீங்க ஏன் அந்த சங்கத்துக்கு போனீங்க? நம்ம சாதி சங்க கூட்டம் நான் போகலன்னா எப்படி? போனீங்கல்ல, பெரியவங்க ஏதாவது பேசிட்டு போறாங்கன்னு விட்டுட்டு வர வேண்டியதானே. நீங்க ஏன் அப்பாவை எதிர்த்து பேசுனீங்க? நான் யாரையும் எதிர்த்து பேசல, நியாயத்தை தான் பேசினேன். நல்லா பேசுனீங்க. அவங்க அப்பா கோவத்துல குதின்னு குதிக்கிறாரு. நீங்க அவரை அவமானப்படுத்திட்டீங்களா? அதனால என்ன உங்களுக்கு கட்டி வைக்க மாட்டாரா? இந்த பாரு, என்ன மீறி இந்த பக்கத்துல எவன் உன் கழுத்துல துணிச்சலா தாலி கட்ட வருவான். அப்படியே வந்தாலும் நான் விட்டுருவேனா? அதான் மாமா எனக்கும் பயமா இருக்கு. கோவத்துல கொலை பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா வர வர உனக்கு கற்பனை ரொம்ப வளருதுடி. போய் நிம்மதியா தூங்கு. எங்க போயிட்டு வரீங்க? மாமனை பாக்க. இந்த பாருமா, இந்த வயசுல எல்லா பொண்ணுங்களுக்கு இருக்கிற வேகம் உனக்கு இருக்கு. ஆனா எல்லா அப்பன்களுக்கு இருக்கிற அக்கறை எனக்கு இருக்குன்றத மறந்துடாது. மக சந்தோஷமா வாழறத கெடுக்கிறதுக்கு பேர் தான் அக்கறை அப்பா. ஹரிபாய், நான் இவ சந்தோஷத்தை கெடுக்கிறேனா? இந்த பாருமா, முடிவா சொல்றேன், நீ அவனை போய் பார்க்க கூடாது. உறுதியா சொல்றேன், நான் அங்க போவேன். உறுதியா சொல்ற அளவுக்கு உனக்கு வயசு பத்தாது. இன்னொரு தடவை அவனை போய் பார்த்த தோலை உரிச்சு போடுவேன். என்ன பண்ணாலும் நான் போவேன். போவியா? அவனை போய் பார்ப்பேன். என்ன செய்வீங்க? இந்தாங்க, இன்னும் அடிங்க. என்ன பாக்குறீங்க? நாளைக்கு நான் மாமனை பார்க்க போவேன். மாமனை பார்க்க போவேன்? கத்தாதீங்க, போவேன். அதுக்கும் சேர்த்து இப்பவே அடிங்க. பரவாயில்லை, உங்களை உள்ள கூப்பிட்டு போ. வணக்கங்க. வணக்கங்க. என்னையா காத்து இந்த பக்கம் வீசுது? உங்களை பாக்குறது வீட்டுக்கு போனோம். அம்மா சொன்னாங்க நீங்க வாழைத்தோப்புக்கு போயிருக்கீங்கன்னு. அதான் இங்கே வந்துட்டோம். சரி சரி, வந்த விஷயத்தை சொல்லுங்க. 300 ஏக்கர் நஞ்ச, 200 ஏக்கர் புஞ்ச, 10,000 தென்னை மரம், 8000 புளிய மரம், ஒரே ஒரு பொண்ணு. ஒன்லி ஒன் டாக்டர். எனக்கு தெரியாம இவ்வளவு சொத்துள்ளாலும் இந்த பக்கத்துல யாரியா? நம்ம சீதாராம ரெட்டி தான். என்ன அமைதியாயிட்டீங்க? உங்களுக்கு நான் என்னையா கெடுதல் பண்ணேன்? ஏன் அப்படி விவகாரமான சம்பந்தம் பேச வந்திருக்கீங்க? அந்த பொண்ணு விஜயரங்கநாத ரெட்டிக்கு தான் சொந்தம்னு ஊருக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா? இல்லைங்க, அது இப்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. மாமனுக்கும் மருமகனுக்கும் சம் பிராபலம். எஸ் எஸ், அதனாலதான் தான் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாக்குறாரு. அவரு பாப்பாரியா? நான் என் பையனை பார்க்க வேண்டாம்? விஜய ரகுநாத ரெட்டிய பகைச்சுக்கிட்டா இந்த ஊர்ல யாரும் கைகாலோட நடமாட முடியாது. மரியாதையா போயிருங்க. வணக்கம் மாமா. ஏமாமா, கல்யாணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாக்குறீங்களாமே? ஒரு பொண்ணை பெத்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நல்ல அப்பனுடைய கடமை. உங்க பொண்ணுக்கு பேர் வச்சு தொட்டில்ல போடுறப்பவே விஜய ரகுநாத ரெட்டியோட பொண்டாட்டி கல்யாணி அப்படின்னு சொல்லிதான் தொட்டில்ல போட்டீங்க. அது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இதே ஊருக்கு முன்னாடி தான்டா என்ன நீ அவமானப்படுத்தின. இந்த பாருங்க, ஊர் பிரச்சனைய குடும்ப பிரச்சனையாக்கி குழப்பம் பண்ணாதீங்க. குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டு இருந்தா என்ன நீ எதிர்த்து பேசியிருப்பியா? உங்களை எதிர்த்து நான் பேசல, நியாயத்தை தான் பேசினேன். நீ பேசுறது நியாயம்னா நான் பேசுறது நியாயம் தான்டா. கல்யாணி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இத பாருங்க, சின்ன வயசுல இருந்து எனக்கு அவளுக்கு நாங்கிற நினைப்ப உண்டாக்குனதே நீங்க தான். உண்டாக்குறத உண்டாக்கிட்டு வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறீங்களா? அவளுக்கு வெளியே மாப்பிள்ள பார்க்க தானே போறேன், அதை நீ பார்க்க போற. அவளுக்கு கல்யாணம் கட்டி வைக்க போறா, நீ அச்சத போடதான் போற. தலை சீவிடுவியா? மாமா, இவ கழுத்துல என்ன தவிர வேற எவனும் தாலி கட்ட முடியாது. இந்த பாருங்க, இவ கழுத்துல என்ன தவிர வேற எவனும் தாலி கட்ட முடியாது.
என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வாங்க என்ன ஒரு வாரமா ஆளே காணா ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. உதவ வாங்கித்தான் உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்னு கேட்டாலே ஓட ஓட விரட்டுறாங்க. இனிமே நாங்க எங்கேயுமே போக மாட்டோங்க. நாங்க தரகர் தொழிலே விட்டுலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. பேசாம உங்க பொண்ண உங்க மாப்பிள்ளைக்கே கட்டி வச்சிருங்க. கௌரவம் பாத்தீங்க, கல்யாணி கடைசி வரைக்கும் கன்னி பொண்ணாவே இருக்க வேண்டியதுதான். கேள்விப்பட்டேன் 2 பெரிய மலைங்க ஒன்னா சேர போகுதாமே. அதான் ஊர்வலமா அவங்க வீட்டுக்கு போறீங்களா? நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். உள்ள உங்க பேசுவோம். என்ன பிரீதியை கிளப்பிட்டு போறாரு? ஏம்மா 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 அவர் ஏம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு? யாருக்குடா தெரியும் ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு? போய் பார்த்தா தானே தெரியும். வா வாங்க வாங்க. வணக்கங்க. என்னய்யா வீடு தேடி வந்தவன மிரண்டியா? கிளியில கிடுகிடுத்து போயிட்டேனுங்க. ரெட்டியார், நீங்க என்ன இப்படி அவமானப்படுத்த கூடாது. 3 மாச வட்டி பாக்கிய வசூல் பண்ண மேலதாளத்தோட இப்படி ஊர்வலமா வந்திருக்கீங்களே, ஏன் பலகீனத்தை பகிரங்கப்படுத்துவாங்களா? யோ பேச விட்டாதானே. உட்கார். இது வரைக்கும் உங்க முன்னால நான் உட்கார்ந்ததே இல்ல. இனிமேல் நீ உட்காரலாம். உட்கார். அல்லம்மா, என் வீட்டுல எனக்கே இடம் இல்ல. இனிமே நீ வெறும் கோதண்டராம ரெட்டி இல்ல, இந்த சீதாராம ரெட்டியுடைய சம்பந்தி. என் பொண்ணு கல்யாணிய உன் பையன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன் பையன் பேர்ல 100 ஏக்கர் வாழைத்தோப்பு எழுதி வைக்கிறேன். என்ன சம்மதம் தானே? நிஜமாவா? நைனா, இந்த சத்தம் குடும்ப சொத்து போல இருக்கு. நல்ல குடும்பம் ஐயா. என்னடா எதுக்குடா இப்ப தனியா தள்ளிட்டு வர? நைனா கல்யாணி விஜயரகநாத ரெட்டிக்கு தான் இந்த ஊருக்கே தெரியும். மாமை மருமகன் தகராறுல என்ன பலியாடாக்க பாக்குறாங்க. நைனா, இன்னையில இருந்து பம்பர விளையாடுறத நிறுத்திட்டு முட்டையோ மூட்டையோ ஏதாவது ஒண்ணு தூக்கி உன் கடை நான் அடைக்கிறேன்ப்பா. உன் கால விழுந்து கேக்குறேன், தயவு செய்து கல்யாணி எனக்கு கட்டி வைக்காதப்பா. ஏண்டா இப்ப போய் நான் என்னத்த சொல்றது? ஏங்க உன்ன குடிக்க காவடி எடுத்தாலும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் நமக்கு கிடைக்குமா? டேய் கண்ணா, நீ அவருக்கு மருமகன் ஆயிட்டா உனக்கு ஒரு ஆபத்துனா அவர் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? ஆபத்தே அவரால் தான். ஆய மூடுறா. வலிய வர இவ்வளவு பெரிய சொத்தை நான் விட மாட்டேன். நான் பேசுறேன், வாங்க. சொல்லிட்டேல்ல, ரெட்டியார அமிக்கிறேன். போங்க. கோமா ஐயா, ஸ்ரீதேவியே எங்க வீட்டுக்கு வந்த மாதிரிதான். நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க மாட்டேன்னு சொல்லுவோமா? நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு சம்மதம் தான். வர 10ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்குவோம். ரொம்ப நெருக்கத்துல இருக்குதுங்களே. செலவு பூரா நான் பாத்துக்கிறேன். அப்ப 5ஆம் தேதியே வச்சுக்குவோம். அந்த தட்டை எடுறி. அக்கா அந்த தட்டை எடு. மாப்பிள்ளை விட்டு ஜவுளி எல்லாம் உடனே அமிச்சிடுவீங்கல்ல? எல்லாம் வரும். மாத்து வேட்டி இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சம்பந்தி அனுப்புறேன்னுட்டாரு. என்னடா கடப்பாறைய முழுங்கின மாதிரி நிக்கிற? டேய், இந்த மாதிரி அதிர்ஷ்டம், இந்த மாதிரி சம்பந்தம் எவனுக்குடா கிடைக்கும்? டேய், பட்டு வேட்டி, பட்டு சட்டை, கழுத்துல மாலை, இப்படி மாப்பிள்ளை கோலத்துல ஒன்னு அலங்கரிச்சு பார்க்கணும்னு விண்ணு விண்ணு விண்ணுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. என்ன ஆடு மாதிரி அலற? மாமா, உங்க ஆளுங்களாம் வந்துட்டாங்களா? நம்ம அல்ல கைகளை எல்லாம் முன்னால் நிறுத்தி இருக்கிறேன். அவன் எக்காரணத்தை கொண்டு இங்க வர முடியாது. இது உன்னுடைய பிரச்சனை இல்லப்பா, என்னுடைய பிரச்சனை. நீ தைரியமா இருந்து வேலை பாரு. என்னடா ஆடிக்கிட்டு இருக்குது? இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னா ஆடாம என்ன செய்யும்? வாழைப்பழத்தை தின்னு தொலை. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. அம்மா துண்டு வாழைப்பழத்தை திங்கிறதுக்கே பயப்படுறியே. ராத்திரி இவ்வளவு பெரிய மாம்பழத்தை இலையில போடுவாங்களே, எப்படி திம்ப? கண்ணா, முதல் இரவுக்கு நானும் அம்மாவும் கட்டில் பக்கத்திலே காவலா இருக்கிறோம். நீ ஒண்ணும் பயப்படாத. பிள்ளைகிட்ட பேச பேச்சாது. என்னங்க அங்க பாருங்க, நீலகண்ட அண்ணன் வராரு. அடடே, நம்ம நீலக்கிழையாம்பாளையம் நீலகண்டன். அடியில என்ன பெருசா மறைச்சு வச்சிருக்கிறாரு? குடத்தோட வராருங்க. மொய் எழுதுறதுக்காக இருக்கும். ஆமா, வரேன்.
ஏப்பா நீ என்ன விட்டு போகாதப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. பயப்படாதடா, மாப்பிள்ளையா லட்சணமா சும்மா கின்னு இருக்க வேண்டாம். சரிப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. எனக்கு உள்ள பயப்படல, முதல்ல வேஷ்டி எடுத்து கட்டுங்க. பயப்படாத கண்ணா, தைரியமா இருப்பா. யம்மா யப்பா அடியே, உங்க மாமா ஊத்துக்கோட்டை உலகநாதன். வாங்க மாமா. ஐயோ என்னடா என்னாச்சு? என்ன அவர் என்ன கிள்ளிட்டாரு? என்ன விளையாடுறீங்க? ஐயா, இந்த மாதிரி சில்மிஷ்டம் பண்ண கூடாது. மந்திரத்தை ஒழுங்கா சொல்லுங்க. நீ கட்டிக்கோப்பா, என்ன விட்டுருப்பா. கை கட்டின சொத்த வாயில போடாம விட மாட்டேன். பேசாம உட்காரு. உட்கார். என்னாச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, ஐயர் மந்திரத்தை மாத்தி சொல்லிட்டாரு. அதான் பையன் மிரட்டான். உட்காரு. நம்ம ஆளுகளா தயாரா இருக்கிறீங்களா? இங்க கோயில் கால மாதிரி ஒருத்த குதிரையில வருவான், அவனை மட்டும் உள்ள விடவே கூடாது. கிழிச்சிருங்க. என்ன பெருசு செவுத்துல அடிச்ச 10 பேர் ஓடியாடுற? திரும்பி வரலனா பந்து பிஞ்சு போயிரும். சும்மா சொல்லக்கூடாது. அலங்காரம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. என்ன நீ உள்ள போக கூடாது. இந்த பருப்பா, இது என் அக்கா வீடு. எங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை, அதை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். அனாவசியமா நீங்க தலையிடாதீங்க, வழிய விடுங்க. எங்களை மீறி நீ உள்ள போக முடியாது. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட மரியாதை கொடுத்து பேசுனது ஏன் தப்பு? நீங்க கூலிக்கு மாரடிக்கிற ஆளுங்க தானே. கூலியை நான் தரேன், வாங்கிட்டு போங்க. இந்த பாருங்க, இப்ப நான் மாப்பிள்ளை அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். என் வேட்டி சட்டையில துளி கரப்படாம நான் உள்ள போறேன். முடிஞ்சா தடுத்துக்கணும்.
இல்லையாடா? அப்ப பணத்தை கொடுத்தேன், வாங்கல. இப்ப எடுத்துக்கங்க, ஆஸ்பத்திரி செலவுக்கு உதவும். சீக்கிரம் தாலியை கொடு, சீக்கிரம் தாலியை கட்டுறா. கேட்டு மேல கேட்டு வேணாம். விச்சாரம் என்ன ஏன் கேட்டுல கேட்டவரு என்ன ஆளை விடுங்கோ. அண்ணே, நல்ல நேரத்துல வந்தீங்கண்ணே, என்ன காப்பாத்திட்டீங்க. உங்க சொத்து உங்க சொந்தம். இந்தாங்க தாலி எப்படிங்க, என்ன ஆளை விட்டுருங்க. கண்ணா, என்னடா விட்டுட்டு போறேங்கிற? சொத்து போனா பரவாயில்ல, பொண்ணோட உண்டாக போற பந்தத்தையும் விட்டுட்டு போறேங்கிறியடா. அட போங்கப்பா, அடிக்கடி கண்ணு முன்னாடி ஒரு ஆடு வந்து நிக்குது தெரியுமாப்பா. என்னடா என்ன கல்யாண வீட்டுல வந்து கலடா பண்றியா? கலாட்டா பண்ண வரல, நியாயம் கேட்கத்தான் வந்தேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்மோட சொந்த பந்தம் தான். இவங்க முன்னாடி கேட்கிறேன், கல்யாணி எந்திரி. பெரியப்பா, நம்ம குடும்பத்திலேயே இன்னைக்கு வயசானால் நீங்க தான். ஆமா, கொஞ்சம் வயசாயிருச்சு. உங்க எல்லாருக்கும் முன்னால மாமனை கட்டிக்க இஷ்டம் இல்லைன்னு கல்யாணி சொல்லட்டும். வந்த சோடு தெரியாம திரும்பி போயிடுறேன். உங்க இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்திக்கங்க. இது பாருங்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே என் புருஷனா நினைச்சிட்டு இருக்கிற மாமனை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. எப்படியும் அவர் வந்து என்னை காப்பாத்துவாருங்கிற தைரியத்துலதான் நான் மணவரையில உட்கார்ந்தேன். பெரியப்பா, இவ்வளவு பேருக்கு முன்னாடி என்ன புருஷன்னு சொன்னவள ஆயுசு பூரா காப்பாத்த வேண்டியது யாரோட கடமை? உன்னோட கடமை தான். அதனால நான் இவளை அழைச்சிட்டு போகலாம்ல? தாராளமா அழைச்சிட்டு போலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், கட்டியும் பிடிச்சுக்கலாம். அதுக்குதான் பெரிய மனுஷன் வேணுங்கிறது. கல்யாணி வாடி. அண்ணி, என்ன இதெல்லாம்? கல்யாண விருந்து சாப்பிடுங்க. ஆமா பாலு, என் கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிட முடியாத சூழ்நிலை. அதனால கல்யாண விருந்தெல்லாம் நீ வந்த பிறகுதான் சொல்லிட்டேன். தாலி மட்டும்தான் அவ கழுத்துல கட்டினா, இன்னும் குடும்பம் நடத்த ஆரம்பிக்கல. அம்மா சும்மா இருமா, இதெல்லாம் அவன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு. என்ன வெக்கமா? அண்ணன் பாவம் அண்ணி, என்ன ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடல? நானா கோச்சுக்கு போறேன், உள்ள புரிஞ்சுக்க மாட்டேன். ஏமா சொன்னேன்டா, கேக்கல. ஆமாமா, இது என்ன அதட்டி சொல்ற காரியமா என்ன? தம்பி, நீ நினைக்கிறியோ இல்லையோ, என் கல்யாணத்துல என் தம்பி கலந்துக்க முடியலங்கிற வருத்தம் எனக்கு இருக்காதா? அண்ணே, அண்ணி சமையல் பிரமாதமா இருக்கு, பேசாம சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு முடிச்சதும் போய் ஐயரை பார்க்க போறேன். எதுக்கு? உன் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வர்றதுக்கா? இல்லன்னு, நீங்க குடும்பம் நடத்துறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளா இல்லையான்னு பாத்துட்டு வரதா. உங்க அப்பா பெரிய மனுஷா, அத நாங்க பாத்துக்கிறோம். அடியே விட்டா பேசிக்கிட்டே இருப்பான், வாயில போட்டு அமுக்கு முட்டைய. அண்ணி, எப்படியும் ஒரு குறையாவது விழுன்னு எதிர்பார்த்தீங்க, ஏமாந்துட்டீங்களே. பொசுக்குன்னு பொண்ணை கூட்டிட்டு போய் தாடி கட்டிட்டானே. ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா அதுல வெற்றி தோல்வி வர்றது சகஜம். மறுபடியும் ஜெயிக்கிற வரைக்கும் மனசை தளர விடக்கூடாது. இது என்னுடைய பாலிசி. யாராவது பாலுவா? என்னப்பா பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? இல்ல பெரியப்பா, இங்க கொஞ்சம் வேலை இருந்தது, அதான். அண்ணனுக்கு எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அதுக்காக நம்ம சொந்த பந்தம் விட்டு போயிருமா? உள்ள வாப்பா. என்ன பாலு, படிப்பெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சிச்சு பெரியப்பா.
அடுத்த மாசம் ரிசல்ட் வருது. பெரிய படிப்பா பங்களே? பிஇ மெக்கானிக்கல். என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? அண்ணன் கல்யாணத்துக்கு வரணும்லப்பா. அவன் என்னடா பண்ணுவான்? அவன் அண்ணா அவனை கூப்பிட்டா தானே ஒரு தந்தியாவது கொடுக்கலாம்ல. அன்னைக்கு தபால் ஆபீஸ் லீவா இருந்திருக்கலாம். திறந்து இருந்தாலும் செலவாயிடும் உற்றுப்பாட்டா. அதுக்கு இவன் என்னடா பண்ணுவான்? சின்ன வயசுலயே படிப்பு அது இதுன்னு இவங்க அண்ணன் வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டான். எல்லாம் நன்மைக்கு தானே பெரியப்பா. ஆமா. அண்ணன் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு எனக்கு கூட கோவம் தான். ஆனா அந்த சூழ்நிலையில நானா இருந்தா கூட அதானே பெரியப்பா பண்ணிருப்பேன். நான் சொன்னது சரிதானே பெரியப்பா? ஆமாமா, 4 சாதி சனத்தை கூப்பிட்டு பண்ற சூழ்நிலையிலேயே அன்னைக்கு இருந்தது. உட்காரு. பெரியப்பா, மாமா ஏதோ கோவத்துல அப்படி செஞ்சிட்டாலும் பெரியவங்க நீங்க எடுத்து சொல்லி முறையா செஞ்சிருக்கலாம்ல. எடுத்து சொல்லணுமா? எவ்வளவு சொன்னோம். உங்க மாமா கேட்க மாட்டேன்ட்டாப்பா. சரி விடுங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல. நான் போய் மாமா பாத்துட்டு வரேன். என்னதே மாமாவை பாத்துட்டு வர்றியா? இப்பதான் அவ்வளவு சொன்னோம். அவன் எவ்வளவு கோபக்காரன். நீ அவன் வீட்டுக்கு போற, என்ன மாதிரி அவன் உட்காருன்னு சொல்லேன்னு வச்சுக்க. ஆனா போட வெளியே அப்படின்னு சொல்லிட்டானா நீ எங்கள மாதிரியா? ரோசக்காரன் வேற. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. அக்கா இருக்காங்கல்ல, நான் போயிட்டு வரேன் பெரியப்பா. ஏன் பெருசு பையன் நம்ம இழுத்து இழுவைக்கு வரமாட்டான் போல் இருக்க. பெருசு செவ்வா இருக்கிறான். அவன் பச்சை களிமண்ணு அப்படிதான் இருக்கும். தண்ணியில நனைஞ்சதுன்னா பக்குவத்துக்கு வந்துரும். அதுக்கப்புறம் பானையும் செய்யலாம், சட்டியும் செய்யலாம். உண்டியல உடச்சிட்டீங்கன்னா போங்க பெருசு. என்னடியாச்சு? பாவாடை தண்ணிக்குள்ள போயிடுச்சு. ஐயோ, இத பார் கருப்சாமி, சொல்லுங்க. நம்ம என்னதான் உழைச்சு பாடுபட்டாலும் ஒண்ணும் நடக்காது. எல்லாம் நேர காலம் வரும்போதுதான் நடக்கும். இந்த பொண்ணு என்னைய கூப்பிட்டீங்க? உன் பேரு? காவேரி. அவன் நீங்க? நான் விஜய் ரகுநாத் ரெட்டியோட தம்பி பாலகிருஷ்ணா ரெட்டி. என்ன எல்லாரும் பாலுன்னு கூப்பிடுவாங்க. நீ கூட பாலுனே கூப்பிடலாம். மெட்ராஸ்ல படிச்சிட்டு இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப படிப்பு முடிச்சிட்டேங்க. அது அது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? பொழுது போல ஊரு சுத்தி பார்த்துட்டு இயற்கை காட்சிகளை போட்டோ எடுத்தேன். அது ஒண்ணும் தப்பு இல்லையே. அது ஒண்ணும் தப்பு இல்ல. நேத்து வாய்க்கா பக்கம் போகும்போது நீ குளிக்கிறத பார்த்தேன். உங்களுக்கு தெரியாம உங்களை போட்டோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் என் மனசாட்சி உறுத்துச்சு நான் பண்ணது தப்புன்னு. அதான் நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு இது கொடுத்துட்டு போலாம் வந்தேன். பிடிச்சா வச்சுக்கீங்க, இல்லாட்டி கிழிச்சு போட்டுருங்க. ஏயா, ஒரு படிச்சாலும் செய்யற காரியமா இது? அதுவும் யாரு? விஜய ரகுநாத ரெட்டியோட தம்பி. ஒரு பொண்ணு குளிக்கிறத பாக்குறதே தப்பு. நீ என்னடனா போட்டோ வேற எடுத்திருக்கியா? அத தப்புன்னு சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? இல்ல சரியாயிடுமான்னு கேக்குறேன். நான் இதை விட போதில்ல, இதை விடவே மாட்டேன். இப்பவே போறேன். இப்பவே போய் பஞ்சாயத்தை கூட்ட.
காவேரி அவசரப்பட்டு என் மானத்தை வாங்கிடாத. ஏன் மானத்தை நீ வாங்கலாமா? ஐயோ நான் ரொம்ப நல்லவன். உன் பாவாடை தண்ணியில போகும்போது குச்சில எடுத்து கொடுத்தது நான் தான். அப்போ என்ன பாவாடை இல்லாம வேற பாத்துட்டியா? ஐயோ அப்ப நீ முழுசா தண்ணிக்குள்ள இருந்த. ஓ வெளிய வரலன்னு வேற வருத்தமா இருக்கா? ஐயோ ஆக என்ன அணு வர ரசிச்சிருக்க. இதுக்கு இந்த ஊர்ல என்ன தண்டனை தெரியுமா? பஞ்சாயத்துல தெரியும். காவேரி காவேரி ஏ கரும்சாமி, நேர காலம் வரணும்னே அது இப்ப வந்துருச்சுடா. புரியலையே. பழம் நழுவி பால்ல விழுந்து அதனால உன் வாயில் விழுந்தா நீ என்ன பண்ணுவ? கடிச்சு குதறிட மாட்டேன். அதை ஏதா இப்ப நான் பண்ண போறேன். தப்பு தப்பா போட்டோ எடுத்தா நம்ம ஊர் பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுப்பாங்க? மரத்துல கட்டி வச்சு சவுக்கால பின்னு பின்னி போடுவாங்க. அடி வாங்க போறவன் தம்பி, தண்டனை கொடுக்க போறவன் அண்ணன். அந்த பொண்ணு யாரு? சீதாராம ரெட்டியுடைய வெப்பாட்டி பொண்ணு. முதல்லயே மாமனுக்கு மருமகனுக்கு ஆகாது. இந்த விஷயத்தை சீதாராம ரெட்டி சும்மா விடவே மாட்டான். அந்த குடும்பத்தை கலைக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். பெருசு பஞ்சாயத்துல போய் கலந்துருவோமா? இருடா, இங்கிருந்தே வேடிக்கை பார்க்கலாம். ஒண்ணு இருக்கா? சீதாராம் ரெட்டியை காணாமே. பொருடா வருவான்டா. பஞ்சாயத்து தொடங்கிருச்சு. என்ன? ஒரு பொண்ணு புகார் கொடுத்திருக்கா. அதான் தெரியுமே, விவரத்தை சொல்லு. அவ சம்மதம் இல்லாம அவளுக்கே தெரியாம ஒருத்தன் அவன் மனசை வேதனைப்படுத்திருக்கான். அவனுக்கு நீங்க தண்டனை கொடுத்தே ஆகணும். உன்னை என்ன கதை சொல்ல கூப்பிட்டேன்? யாரு என்னன்னு விவரத்தை சொல்லியா? இந்த பொண்ணோட புருஷன் வடிவேலுங்க. இவளுக்கு தெரியாமையே இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சுங்க. இவ அப்பாரு போறேன்னு சொன்ன 5 பொண்ணாக இன்னும் போடலீங்க. முதலாளி ஏற்கனவே அம்மா செத்து போச்சு. அப்பா செத்து 6 மாசம் ஆச்சு. இருந்திருந்தா போட்டிருப்பாங்க. டேய், உனக்கு அறிவு இருக்கா? அவளுக்கு தான் அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல. யாரு போடுவா? தொழில் செய்யறதுக்கு பணம் இல்லைங்க. வருமானம் இல்லாம எப்படிங்க குடும்பம் நடத்துறது? இந்த பாரு, தொழில் பண்றதுக்கு நான் பணம் தரேன். 5 பொன் நகையும் போடுறேன். பொஞ்சாதை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்தணும். போ. வேற ஏதாவது புகார் இருக்கா? இன்னொரு பொண்ணு புகார் கொடுத்துருங்க. அவ ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கே தெரியாம மாட்டிக்கிட்டான். அவ குடத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த மாரிமுத்து. ஏய், குட உயரம் கூட இல்ல, நீ குடத்தை தூக்கிட்டு போயிட்டியா? ஏன் அப்படி செஞ்ச? வாங்கின கடனுக்கு வட்டி வரலீங்க, அதான் குடத்தை தூக்கிட்டு போயிட்டேங்க. அசல் வரலனா அவளே தூக்கிட்டு போயிருவியா? எவ்வளவுடா கொடுக்கணும்? 25 ரூபாய்ங்க. யோ, இந்த மாதிரி பிரச்சனை பஞ்சாயத்து கொண்டு வந்தீங்க உதைச்சிருவேன். கவுத்துட்டா. என்ன பெருசு? என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு வந்தோம். ஒண்ணு நடக்கல. சந்தோஷப்படாத. எப்ப வேணாலும் பஞ்சாயத்தை கூட்டுவேன். இந்தாவா காவேரி நெல்லு. என்ன? அண்ணன் உங்க அப்பாவை அவமானப்படுத்தினான். தம்பி உன்னை அசிங்கமா போட்டோ எடுத்தான். நீ பொங்கி எழுந்து பூகமாமா வெடிக்க போறேன்னா பொறுமையா போயிட்டு இருக்கிறிய. இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? அந்த போட்டோவை எல்லாம் என்கிட்ட கொடு. பஞ்சாயத்தை நான் கூட்டுறேன். நீதி விசாரணை நடத்துறேன். நான் ஒண்ணு விவரம் தெரியாதவ இல்ல. அந்த ஆளுக்கு பஞ்சாயத்துல தண்டனை வாங்கி தர மாட்டேன். நானே தண்டனை கொடுப்பேன். என்ன பெருசு இப்படி சொல்லிட்டு போற? என்ன சார் போட்டோ பிடிக்கிறீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? போட்டோ பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன ஒண்ணு பிடிங்களா? பிலிம் இல்ல. பொண்ணுங்களை எடுக்கிறதுக்கு மட்டும் பிலிம் இருக்கா? அட, உங்க கதையில எனக்கு தெரியும் சார். உங்களை காவிரி அக்கா கமாக்கரைக்கு வர சொல்லிச்சு. அப்படியா? தேங்க்யூ. வேணாண்டா, நாங்க போய் ஏதாவது தப்பு தாண்டா பேசி அவ பஞ்சாயத்து கூட்டிட்டா? யோ, பொண்ணுங்க விஷயம்னா 1000 பஞ்சாயத்து சந்திக்கலாம். அட, தைரியமா போயா. ஓகே. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது? வரேன் இரு. இது பாரு, நான் மெட்ராஸ் படிக்கிறப்ப கூட எந்த பொண்ணையும் சைட் அடிச்சதே இல்ல. நீ வேணா அங்க வந்து கேட்டு பாரு. ஆமா, அத்தனை பொண்ணு குளிக்கும் போது என்ன மட்டும் ஏன் எடுத்த? காவேரி, உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் எடுத்தேன். சரி, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. தண்டனையை நானே கொடுத்துறேன். இங்க வா. என் கண்ணு எப்படி இருக்கு? ஆப்பிள் மாதிரி இருக்கு. அதுல ஒரு முத்தம் கொடு. என்னது தண்டனை சொல்லிட்டு தார்மார் ஏதோ சொல்லிட்டு இருக்க? அதான் என் தண்டனை. என்னைய எப்படி யோசிக்கிற? அவன் மொத்தமா கொடுக்கணும் அலைஞ்சிட்டு இருக்கிறான். முத்தமா பஞ்சாயத்தா?
போலாமா? அதெல்லாம் முடிஞ்சது. ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கே, யார்கிட்ட எதை வாங்கினாலும் அதை உடனே திருப்பி கொடுத்துருவேன். என்ன மாமா, நிஜமாவே பயந்துட்டீங்களா? எந்த பொண்ணும் தான் மனசார விரும்புற ஒருத்தரை அவமானப்படுத்தவே மாட்டா. காவேரி, நீ காவேரி என்னடா ரொம்ப நேரமா யோசனையில இருக்க? ஒண்ணுமில்லம்மா, பாலுவோட கல்யாணத்தை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களே ஒரு நல்ல பொண்ணா பாருங்களேன். பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்பா. ஆனா அழகு இருந்தா படிப்பு இல்ல, படிப்பு இருந்தா அழகு இல்ல. அழகு முக்கியம் இல்லம்மா, குணம் தான் முக்கியம். நான் என்ன அழக பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? எனக்கு என்ன குறைச்ச? உனக்கு என்ன குறைச்சல்னு எனக்கு தான் தெரியும். என்ன தெரியும்? அம்மா இருக்காங்க, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். நீங்க பாருங்கம்மா. அண்ணே, எனக்கு வேலை கிடைச்சிச்சுண்ணே. உடனே சரி சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. டேய், உன்னை யாரா வேலைக்கு போச்சனா? இந்த பாரு, நீ வேலை பார்த்து சம்பளம் வாங்கி குடும்பம் நடத்துற நிலைமையில நாம இருக்கிறோம். நீ படிச்ச படிப்புக்கு ஏதாவது தொழில் பண்ணு, நம்ம கிராமமும் விருத்தியாகும், உன் பேரு வளரும். அனுபவம் இல்லாம தொழில் ஆரம்பிச்சா அது நிர்வாகம் பண்றது ரொம்ப கஷ்டம்னு. அது மட்டும் இல்ல, அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. சரி, என்ன வேலை? டெல்லி மோடி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனில சீனியர் இன்ஜினியர். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் புரியல. உனக்கு எதாவது புரிஞ்சுது? உனக்கு எதாவது புரிஞ்சுது? அவ்வளவு தூரம் போகணுமா? உனக்கு தெரியாது, சும்மா இருமா. மாசம் 20,000 ரூபாய் சம்பளம், தனி வீடு, காரு, போனு. என் கீழ 1000 பேர் வேலை செய்வாங்க. உலகம் பூரா சுத்தலாம், தெரியுமா? நீங்க உலக சுத்தலாங்க. ஆனா அம்மாவும் அண்ணனும் எத்தனை நாள் தான் உங்களை பிரிஞ்சு இருப்பாங்க? இதனால் வரைக்கும் படிப்பு படிப்புன்னு பட்டணத்திலேயே இருந்துட்டீங்க. ஆமாண்டா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணனுக்கு உதவியா கூடவே இரு. நம்ம கிட்ட இல்லாத பணமா காசா? அம்மா, இந்த மாடு மேய்க்கிற வேலை பார்க்கறதுக்காக அண்ணன் இவ்வளவு தூரம் என்ன படிக்க வச்சிருக்காரு. ஆமாடா, நீ சொல்றது சரிதான்டா. நானே மாடு மேய்க்கிறேன். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறங்கிறது முக்கியம் இல்ல, உனக்கு என்ன பிடிக்குமோ அதான் முக்கியம். சரி, எப்ப வேலையில சேரணும், எப்ப டெல்லிக்கு போகணும்னு சொல்லு. வேண்டிய ஏற்பாடுகளை நான் செஞ்சிடறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீ அவனுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்கற. இப்படிதான் செய்யணும், இதுதான் சரின்னு நீ 2 வார்த்தை அதட்டி சொல்லக்கூடாதா? அம்மா, அவன் படிச்ச படிப்புக்கும் நம்ம வேலைக்கு சம்பந்தம் இல்ல. நாம தான் கிணத்து தவளையா வளர்ந்துட்டோம். அவனாவது அவன் இஷ்டப்படி உலகம் சுத்துற வாலிபனா வளரட்டுமே. என்னடி அறிவு கட்டவில்லை மாடி. ஏய், என்ன உம்முன்னு இருக்க? இங்க உங்களுக்கு என்ன இல்ல? நீங்க எதுக்காக வேலைக்கு போகணும்? நான் வேலைக்கு போறதுக்கு காரணமே நீதான். நானா? ஆமா காவேரி. மாமா, நான் இந்த வேலைக்கு போயிட்டா யாரோட தெய்வம் எனக்கு தேவையில்லை. அண்ணன் தடை விதிச்சா அதை மீறி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட டெல்லி கூட்டிட்டு போயிடுவேன். இத நம்பலாமா மாமா? இன்னும் என் மேல நம்பிக்கை வரல? நீ நம்பல, வா என்னோட. கடவுள் சத்தியமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
நீங்க நினைக்கிற தப்பு. அண்ணன் வேலைக்கு போக சொல்ல, நானா எடுத்த முடிவு. மாசம் 20,000 ரூபாய் சம்பளம். அது மட்டும் இல்ல பெரியப்பா, வீடு தருவான், கார் தருவான். ஆமா பெரியப்பா. நீ என்ன வீடு வாசல் இல்லாத விரும்பயலா? நாங்களும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளோட பிறந்தவங்க தான். நீ ஒண்ணும் என்ன பெரியப்பனா நினைக்க வேண்டாம். இந்த ஊர்ல இருக்கிற சாதாரண மனுஷனா நினைச்சுக்க. உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரியுமா? இது தெரிஞ்ச வேலைக்கு போயிருப்பானா? அவன் அண்ணன் சொல்லிருக்க மாட்டான். ஏய், தென்னந்தோப்பு மாந்தோப்பு குத்தகையே மாசம் 2 லட்சம் ரூபாய் வருது தெரியுமா உனக்கு? பிச்சைக்கார காசு. 400 ஏக்கர்ல கரும்பு மட்டும் விளையுது. காவிரி நீர் பாசனத்துல 200 ஏக்கர் நெல் விளையுது. அது போக கம்பு, கடலை, சோளம், இந்த மாதிரி கணக்கே பார்க்க முடியாத சொத்து. இதெல்லாம் பரம்பரை சொத்து. ஆமா ஆமா, அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய சொத்து. நீ சொல்லிட்ட அண்ணனும் தம்பி சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய சொத்துன. அண்ணனே தம்பி சொத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறானே, அனுபவிச்சுட்டு போட்டு. அட, நீயும் உங்க அண்ணனும் ஒரே அப்பனுக்கு தானே பிறந்தீங்க. உங்க அண்ணனுக்கு இந்த ஊருக்குள்ள இருக்கிற மரியாதையில ஒரு கால்வாசி உனக்கு இருக்கா? நல்ல யோசனை பண்ணி பாரு. உங்க அண்ணனை எங்க முதலாளின்னு இந்த ஊரே கொண்டாடுது. அவர் தம்பி நீயே, உன்னை யாராவது சின்ன முதலாளின்னு கூப்பிடுறாங்களா? ரொம்ப யோசிக்காதப்பா. எங்க தம்பி சரிக்கு சமமா வந்துட்டா தன்னுடைய மரியாதைக்கும் செல்வாக்கும் ஆபத்து வந்துருமோன்னு உங்க அண்ணனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலேயே சின்ன வயசுல உன்னை படிக்க வைக்கிறதுக்காக வெளியூருக்கு துரத்திட்டான். இப்ப வேலைக்கு போற. அட, நீயே எடுத்த முடிவா இருக்கட்டும். அத உன் அண்ணன் தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. நிறுத்தி இருக்கலாம், நிறுத்தலையே. இதுவே உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா, ஏண்டா நாயே, நம்ம கிட்ட 1000 பேர் கை நீட்டி சம்பளம் வாங்குறாங்க, நீ ஒருத்தங்கிட்ட போய் கை கட்டி நிக்கணுமான்னு கேட்டிருப்பானல்ல. ஆத்தோட வெள்ளம் முன்னால நாய் நக்கிதான குடிக்கணும். டேய், உண்மையை சொன்ன உனக்கு கேட்டா நீ சொல்லக்கூடாது. டேய், அவன் ஏதோ ஆதங்கத்திலையும் மேல இருக்கிற பாசத்திலையும் சொல்லிட்டா. இத பார் பாலு, எங்களுடைய குறிக்கோள உங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளார சண்டை வரக்கூடாதுங்கிறதுதான். இனிமேல் நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நாங்க சொல்றதுல நியாயம் இருக்குதா இல்லையாங்கிறத நீ தான் முடிவெடுக்கணும். நீ எடுக்கிற முடிவு எதுவா இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. எல்லாம் உனக்கு தான். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு பெரியப்பா. யோசி, நல்லா யோசி, வீட்டுக்கு போய் யோசி. எப்படி நாங்க குத்துறோம் ஊசி பெருசு தைக்கிற மாதிரி கிழிச்சிட்ட. வாங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? உங்களுக்காக உங்க அண்ணன் சாப்பிடாம காத்துட்டு இருக்காரு. புருஷன் சாப்பிடாம சாப்பிட மாட்டேன்னு சொல்ற பொண்டாட்டிய பாத்திருக்கேன். ஆனா தம்பி சாப்பிடாம சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற அண்ணனை இப்பதான் பாக்குறேன். எனக்கு சாப்பாடு வேணாம், பசிக்கல. பாலு. அண்ணி, நான் வேலைக்கு போலன்னு அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. ஏன் போகல? பிடிக்கல. பிடிக்கலையா? ஆமா, நான் இங்கே இருக்க போறேன். ஏய், நான் ஊரெல்லாம் சொல்லிட்டேன்டா. என் தம்பிக்கு டெல்லியில வேலை, மாசம் 20,000 ரூபாய் சம்பளம், தனி வீடு, காருன்னு எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன பெரிய 20,000 ரூபாய் சம்பளம்? நம்ம தென்னந்தோப்புல காத்துல விழுற தேங்காயும் மட்டையும் வித்தாலே மாசம் 30,000 ரூபாய் வரும். ஏண்டா, நானா போச்சனே? நீ தானே போறேன்னு சொன்ன. ஆமா, நான் சொன்னேன், விவரம் இல்லாம சொன்னேன். ஆனா என்ன ஊர் விட்டு அனுப்புறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதான் உடனே எல்லா ஏற்பாடு பண்ணிட்டீங்க. என்னமா சொல்றான் இவன்? ஊரை விட்டு போறதுல எனக்கு என்னமா சந்தோஷம்? ஏண்டா இப்படி பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? நல்ல யோசனை பண்ணி தான் பேசுறேன். அம்மா, நான் சின்ன பையன் தான், விவரம் இல்லாம பேசிட்டேன். இவர் என்ன பண்ணிருக்கணும்? என்ன போவ தடுத்துக்கலாம்ல. இதுவே அப்பா உயிரோடு இருந்தா, ஏண்டா நாயே, நம்ம கிட்ட 1000 பேர் கை நீட்டி சம்பளம் வாங்கும் போது நீ ஏண்டா மத்தவங்க கிட்ட வேலை செய்யணும்னு கேட்டிருப்பாரா இல்லையா? பாலு, உங்க அண்ணன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அவரு போய் நீ அவன் இஷ்டப்படியே செய்யட்டும். அம்மா, கோபத்துல அவனை எதுவும் பேசிடாதீங்க. என்னங்க, சாப்பாடு தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இந்த பாலையாவது குடிங்க.
எனக்கு ஒண்ணு வேண்டாம், தொந்தரவு பண்ணாத. அவர்தான் ஏதோ குழம்பி போய் பேசுறாருன்னா சின்ன வயசு தானே. யாரு சின்ன பையன்? அறிவு கிட்டவளே, நினைச்சு பேசுறான். எம்எல்ஏ பழி போடுறான். நான் அவனை வேலைக்கு போச்சேன்னு அவனா போறேங்கிறான், அப்புறம் போக மாட்டேன்னு சொல்றான். ஒண்ணு தனக்கா தெரியணும், இல்ல சொல்றவங்க பேச்சு அதை கேட்கணும். இந்த வயசு அப்படிங்க. முதல்ல அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, எல்லாம் சரியா போயிடும். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அதனால தான் சொல்றேன். இந்த பார், நான் அவனுக்கு 4 இடத்துல பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் அமையல. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. அவருக்கு வரப்போற பொண்டாட்டி அவர் மனசுக்கு பிடிச்சவளா இருக்கணுமா, இல்ல உங்க மனசுக்கு பிடிச்சவளா இருக்கணுமா? அவன் யார் மேலே அதை ஆசைப்படுறானா? ஆமா. யாரு? சொல்லு. என் தங்கச்சி. எங்க அப்பாவோட சின்ன வீட்டுக்கு பிறந்தவ. அவளும் உங்களுக்கு மாமா பொண்ணு தானே? ஆறு புரியாம பேசுற. என்னதான் மாமா மகளா இருந்தாலும் அவன் ஒப்பாட்டி மக தானே. தம்பிக்கு இப்படி தகுதி இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஊர்ல பேச மாட்டாங்க. நீங்களே இப்படி பேசினா எப்படி? நியாயம்னு வந்தப்போ நீங்க ஊரே எதிர்த்துக்கல. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதெல்லாம் இல்ல, இதுக்கு அம்மா சம்மதிக்கணுமே. நீங்க நினைச்சா முடியும், உங்க வார்த்தையை அம்மா தட்ட மாட்டாங்க. வாங்க உள்ள வாங்க. என்னங்க? எந்தா கோயிலுக்கு போறேன்னு உடனே வந்துட்டா? கோவில் என்ன இன்னைக்கு லீவா? யார் வந்திருக்காங்க பாருங்க. யாரு? உங்க மாப்பிள்ளை. நீங்க இங்க? உங்களை இங்க பார்க்க வேண்டிய வேலை வந்துருச்சு மாமா. வாங்க பேசுவோம். உட்காருங்க. மாமா, பழசெல்லாம் மறந்துருங்க. அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். அந்த நேரத்துல நானும் கொஞ்சம் கோவமா இருந்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், என் பொண்ணு அந்த கேனப்பயலுக்கு எப்படி கட்டி கொடுக்க சம்மதிச்சேன்னு. இப்ப நினைச்சா கூட ஒண்ணும் புரியல. ஆத்திரம் அறிவை மழுங்கடிச்சிருச்சு. சமயத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. நானே வீட்டுக்கு வரலாம் தான் நினைச்சேன். என் தப்பு. என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. உங்க முகத்தை பார்க்க வெக்கமா இருந்தது. நியாயமா பார்க்க போனா நீங்க தான் என்ன மன்னிக்கணும். மாமா, நான் இங்க எதுக்கு வந்தேன் தெரியுமா? நம்ம பாலு உங்க பொண்ணு காவேரியோட நெருங்கி பழகிறதா கேள்விப்பட்டேன். என்ன? பாலோட நெருங்கி பழகிறாளா? அடிச்சிருப்பால. மாமா மாமா, எங்க பொண்ணு காவேரி? மாமா சும்மா மாப்ள வாங்க. பாடிங்க. என்ன பாலோட நெருங்கி பழகுறியா? பாத்தியா, கேட்கிறேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. தொடப்ப கட்டிக்கு கேக்குது. மாமா 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 சொல்லுங்க. மாமா அவசரப்படாதீங்க. சும்மா மாப்ள, நான் சொல்றத கேளுங்க. அவங்க 2 பேரும் சின்னஞ்சிருசுங்க. ஒருத்தர் விரும்புறாங்க. அதை நாம ஏன் தடுக்கணும்? பாலுக்கு உங்க பொண்ணை கேட்க தான் வந்த மாமா. மாப்ள, உங்க அம்மாவை கேட்டீங்களா? கேட்டேன். கல்யாணி அவதான் சம்பந்தம் பேசிட்டு வர சொன்னா. நல்லா யோசிச்சீங்களா? நம்ம பங்களிங்க எதிர்ப்பாங்க, கௌரவம் போயிடுச்சேன்னு குதிப்பாங்க. கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க. என் கல்யாணத்துக்கு கூட தான் யாருமே வரல, அம்மாவை தவிர. மாப்பிள்ள, எல்லாரும் முன்னாடி நான் உங்களை அவமானப்படுத்தினேன், ஆள் வச்சு அடிக்க ஏற்பாடு பண்ணேன். ஆனா நீங்க என் பொண்ணு கல்யாணம் ஏத்துக்கிட்டு என்ன காப்பாத்துனீங்க, கௌரவப்படுத்தினீங்க. ஏதோ சந்தர்ப்ப வசத்தால இவளை நான் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை ஆரம்பத்துல ஊர்ஜனங்க ரொம்ப கேவலமா பேசினாங்க. நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஏன்னா அவளை கௌரவமா வாழ வைக்க வேண்டிய சக்தி என்கிட்ட இருந்தது. ஆடா, அவளுக்கு பிறந்த காவேரி முறையில் அவன் பிறந்த பொண்ணாச்சுன்னு ஏற்கனவே ஊர்ஜனங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளை நம்ம ஜாதியில முறைப்படி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்?
அவளுடைய எதிர்காலம் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். நீங்க பெருந்தன்மையோட வந்து உங்க தம்பிக்கு என் பொண்ணு கேட்டு இப்போ என்ன காப்பாத்திட்டீங்க. ஐஸ்புரா உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். நீங்க வசந்துட்டீங்க மாப்பிள்ள, வசந்துட்டீங்க மாமா. நான் வரேன் மாமா. அப்பா ரொம்ப அடிச்சுனா கண்ணு. முதலாளி, உங்களை பாக்குறதுக்கு யாரோ மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. யாரு? வணக்கம், நான் கிருஷ்ணா ரெட்டி. என் பேர் விஜய ரங்கநாத ரெட்டி. உங்க தம்பி தானே பாலு? அவனை பார்க்கணுமா? நோ நோ நோ, நான் உங்களை பார்க்க வந்தேன். உட்காருங்க. என்ன விஷயம்? உங்க தம்பி படிச்ச காலேஜ் பிரின்சிபால் என்னோட ஃப்ரெண்டு. எனக்கு ஒரே பொண்ணு, ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருன்னு அவன் சொன்னேன். அவன் உங்க தம்பியை பத்தி எக்கச்சக்கமா சொன்னான். எனக்கு மெட்ராஸ்ல நிறைய பிசினஸ் இருக்கு, 200 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அம்மா, காஃபி இருக்கட்டும் இருக்கட்டும், நல்ல முடிவை சொல்லுங்க, சாப்பாடே சாப்பிட்டு போறேன். ஐயா, நீங்க எங்களை மதிச்சு வீடு தேடி வந்து கேட்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா என் தம்பிக்கு நேத்துதான் ஒரு இடத்துல நிச்சயம் பண்ணேன். அடடே, நான் தான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் போல் இருக்கு. சரி, என் பொண்ணுக்கு எங்க எழுதிருக்கோம் அங்கதான் நடக்கும். நான் புறப்பட்டுங்களா? ஐயா, ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களே? இல்ல, உங்களை பார்த்தல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அவசர வேலை இருக்கு, வரேங்க. வாங்க. வரேம்மா. அம்மா வாமா, நீ மட்டும் வந்திருக்க, அப்பா வரல? நிறுத்தடி. எங்க உன் புருஷன்? எங்கடி அவன்? என்னக்கா? ஏண்டா, அந்த சிரிக்கு வீட்டுக்கு போய் நம்ம தம்பிக்கு பொண்ணு கேட்டியாமே, இது உனக்கே நல்லா இருக்கா? நானே வந்து உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன், நீயே வந்துட்ட. நான் உங்ககிட்ட கதை கேட்க வரலடா. ஏம்மா, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதா நடக்குதா? அந்த சிரிக்கைய மதிச்சு அவ பொண்ணை நம்ம பாலு கட்டி வச்சா ஏன் மதிப்பு என்ன வருது? பார்வதி, அது வந்து இல்ல, அம்மாவும் பிள்ளையும் எல்லாருமா சேர்ந்து எல்லாம் அசிங்கப்படுத்திட்டீங்க. அக்கா, நான் சொல்றத கோவப்படாம கேளு. ஏண்டா கேட்கணும்? ஏன் கேட்கணும்? நீங்க செய்யறதெல்லாம் செய்வீங்க, நான் கோவப்படாம கேட்கணுமாக்கும். நீங்க அந்த பொண்ணு கொடுக்கிற மரியாதை எனக்கு கேவலம்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? பார்வதி, பாலு அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டா, இதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. ஆனா பாலு என்ன பெரிய பாலு, அவனுக்கு என்ன தெரியும்? 4 அறை கொடுத்து அவனை திருத்துறத விட்டுட்டு ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்களே. அக்கா, பாலு அந்த பொண்ணு நெருங்கி பழகிறத கல்யாணி தான் பாத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னான். இதுல நம்ம விருப்பத்தை விட அவன் விருப்பம் தான் முக்கியம். அப்போ நம்ம மானம் போனாலும் பரவாயில்ல, அவனோட ஆசை நிறைவேறணுமா? ஏண்டி கல்யாணி, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? குடும்ப ஒத்துமையா இருக்கணும்னா வேற வழி இல்லம்மா. பாலு வளர்ந்த புள்ள, ரொம்ப கண்டிச்சாலும் தப்பாயிடும். அடி போடி, பெருசா புத்தி சொல்ல வந்துட்டா. டே தம்பி, அவ கழுத்துல அவன் தாலி கட்டக்கூடாது. அப்படி நடந்தது உனக்கு அக்கா இல்ல நினைச்சுக்கோ, அப்புறம் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். அக்கா, அக்கா, நான் சொல்றது கேளு. என்னடா இது அக்கிரமமா இருக்குது? மெட்ராஸ்ல இருந்து பெரிய கோடீஸ்வரன் கிருஷ்ணா ரெட்டி நேர்ல வந்து உங்க அண்ணன் கிட்ட என் பொண்ணை உன் தம்பி கட்டி கொடுக்கறேன்னு சொல்லி இருக்கிறான். ஆனா உங்க அண்ணன் வேண்டான்னு சொல்லிட்டானாமே. அது வந்து பெரியப்பா, நான் தான் காவேரி விரும்பினேன். அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணா ரெட்டி சம்பந்தம் வேணாம்னு சொல்லிட்டாரு. யாரா அந்த காவேரி? மாமனோட வெப்பாட்டி பொண்ணு. முறையா பிறந்தவள உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு முறை தவறி பிறந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்கணும்னு பாக்குறேன். இந்த கருமத்தியெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு, சொல்றேன். ஏய், உங்க அண்ணன் முறை பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணதுனால உங்க மாமனுக்கு உங்க அண்ணனுக்கு தகராறு இருப்பா. இப்ப மாமனோட வப்பாட்டி பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்கல்ல, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. சரி, நீ எல்லாம் பேசினா அப்படிதான் இருக்கு. போ, நான் சொல்லிக்கிறேன். இந்த பாரு, மண்டம் பெரிய ராஜதந்திரிப்பா. சச்சா, நான் தான் காவேரிய பார்த்தேன், பேசினேன், பழகினேன். உங்க மாமா மண்ட மாதிரி நீங்க அவ்வளவு வெப்பாட்டிய வச்சுக்க வேண்டியதானே?
கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தராதரம் வேணுமா வேண்டாமா? வேணும். போய் சொல்லு அவங்கிட்ட. வாலிப வயசுல புத்தி இப்படித்தான் தறிக்கட்டு ஓடும். உங்க அண்ணன் பெரிய மனுஷன் தானே, அறிவுரை சொல்ல வேண்டாமோ? நீ அந்த கோடீஸ்வரம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. அவனுக்கு இருக்கிற அத்தனை ஃபேக்டரிக்கும் உன்னை மேனேஜிங் டைரக்டர் ஆக்கிட்டா உங்க அண்ணனை விட 10 மடங்கு உயர்ந்துருவேன். அத உங்க அண்ணனால தாங்கிக்க முடியல. எது எப்படி இருந்தாலும் உங்க அக்காவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. உங்க அண்ணன் எப்படா சம்மதிக்கிறா? இத நீ உங்க அண்ணன் கிட்ட போய் பெரிய பஞ்சம் நானே சொல்லு. ஆனா இப்பவும் குடிமொழிக்கு போகல, இன்னும் நேரம் இருக்கு. எந்த வழியும் நல்ல வழின்னு முடிவெடுக்க வேண்டியது நீதான். நேரா மாசாணியம்மன் கோயிலுக்கு போ. பூசாரி கிட்ட பூ கேளு. வெள்ளப்பூ விழுந்தா உங்க அண்ணன் கிட்ட விஷயத்த சொல்லு. சிகப்பு விழுந்தா சொல்லாத. போ, சீக்கிரமா போ, குழப்பம் அடையாத. பெருசு சிகப்பு பூ விழுந்து சொல்லாம விட்டானா என்ன பண்ணுவீங்க? பூசாரியை ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சாச்சு. வெள்ளப்பூவை தவிர வேற பூவே வராது. பெருசு பெருசு நீ எப்பா நீங்க எல்லாம் வந்து ஆளை பார்த்து வேலை செய்யறவங்க. நாங்கெல்லாம் அலங்காம வேலை செய்யறோம். செலவனாலும் சரி, இளையராஜா கச்சேரி, சமையலுக்கு தஞ்சாவூர்ல இருந்து ஆள், குன்னக்குடி வயலின், பழையப்பட்டி தவுல், போடுற பந்தலும் வைக்கிற கட் அவுட்டையும் பார்த்து கல்யாணமா இல்ல கட்சி மாநாடான்னு அவ வாய பொளக்கணும். என்னம்மா அண்ணே, இதெல்லாம் வேணாம். டே பாலு, அண்ணன் கல்யாணம் சாதாரணமா நடந்துச்சு, நம்ம கல்யாணம் இவ்வளவு ஆடம்பரமா நடக்கணுமா நினைக்கிறியா? நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் அப்படிதான்டா நடத்துவேன். நான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்றேன். பாலு, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. என்னது, பொண்ணை பிடிக்கலையா? டேய், மாமா கிட்ட போய் சம்பந்தம் பேசி நாளெல்லாம் குறிச்சிட்டு வந்துட்டேன். இப்ப இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? நான் உங்களை சம்மதம் பேச சொன்னா? நான் உங்களை நாள் குறிக்க சொன்னா? நான் அவளை கார்ல இருக்கிறேன் கட்டி வைங்கன்னு உங்க காலை பிடிச்சி கெஞ்சினா? உங்களுக்கும் அவருக்கும் தகராறு, இது சாக்கா வச்சு சமாதானம் ஆகணும். அந்த பொண்ணு பேர்ல வர சொத்தெல்லாம் நீங்களே வாங்கணும்னு நினைச்சீங்க, அதான் போய் பேசுனீங்க. யாரு? நான் சொத்து வேணும்னு நினைச்சேன். டேய், நீ அந்த பொண்ணு பழகினத அண்ணி பார்த்துட்டு வந்து சொன்னா, அதுக்கப்புறம் தான் நான் போய் பேசினேன். ஆமா, அம்மா அப்பாவோட சேரணும்னு அவங்களுக்கு ஆசை, அதான் உங்களை பேச சொல்லிருக்காங்க. டே பாலு, நானா முடிவெடுக்கல. அம்மா கிட்ட கேட்டேன், சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் பேசினேன். உங்களுக்கு எனக்கு தெரியாதா? அம்மா மிரட்டி சம்மதிக்க வச்சிருப்பீங்க. டே பாலு, என்ன வேணும்னாலும் சொல்லு. உன்னை கேட்காம போனது தப்புதான், மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். வாக்கு கொடுத்துட்டேன், கொடுத்த வாக்க நான் மீறினதில்ல. உங்களுக்கு உங்க வாக்கு முக்கியம், எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். நீங்க கட்டி வச்சுட்டு போயிடுவீங்க, காலம் பூரா கஷ்டப்படுறது யார்? நான். ஒப்பாட்டிக்கு பிறந்தவளை கட்டிக்கிட்டேன்னு இந்த ஊரே என்ன கேவலமா பேசும். அது தாங்கிறது யார்? நீங்க இல்ல, நான். டேய், அந்த பொண்ணோட பழகுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு பாத்தியா? காதலிக்கிற பொண்ணை ஏமாத்துறது பாவம்டா. அதை பத்தி அந்த பொண்ணு கவலைப்படணும், நீங்க கவலைப்படக்கூடாது. அப்போ நீ அவளை கட்ட மாட்ட? மாட்டேன். இது வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துனீங்க, ஏமாந்தேன். இனி ஏமாற மாட்டேன். யாரு? நான் உன்னை ஏமாத்துறேன்? ஆமா. அம்மா உன்னை ஏமாத்துறாங்களா? அம்மாவாது எனக்கு என் மேல பாசமா இருக்காங்க. சொத்துக்காக உன்னைய பெருசா நினைக்கிற சூழ்நிலைக்காரி. டேய், பெத்த தாயவே தப்பா பேசுறீங்க. பாத்தியாமா? அப்பா சாகும்போது உனக்கு 7 வயசு. உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? இப்ப அடிச்சனே இந்த கையால தாண்டா உன்னை தூக்கி வளர்த்த, சோறு ஓட்டுன. நிறுத்துங்க. என்னடா சொன்ன? உன்னை பெத்தது மட்டும் தாண்டானா? எல்லாமே இவன் தாண்டா. நீ அம்மா வளர்த்த புள்ள இல்ல, அண்ணன் வளர்த்த புள்ள. வளர்த்ததுக்காக இவர் கை நீட்டி அடிப்பாரு, நான் பொறுத்துக்கணுமா? ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். விடுங்க, நான் சொல்றதை கேளுப்பா. அம்மா புரியும், சந்தோஷமா இருங்க. பாலு, பாலு, நான் சொல்றதை கேளுப்பா. இத பாரு, 10,000 ரூபாய் என்னடா, 50,000 ரூபாய் தர்ற இல்ல 5 லட்சம் ரூபாய் தர்ற, ஆனா எதுக்காகன்னு சொல்லு. 10,000 போதும் பெரியப்பா. வேலைக்கு சேர்ந்த முதல் மாசம் சம்பளம் வாங்குற வரைக்கும் செலவுக்கு வேணும். இத்தனை சொத்தையும் விட்டுட்டு நீ மட்டும் எதுக்கு அனாதையா போகணும்? சொத்து சொத்து சொத்து, எனக்கு ஒரு மண்ணு வேணாம். எல்லாம் அவரே அனுபவிக்கட்டும். எப்போ கை நீட்டி அடிச்சிட்டாரோ அப்பவே எல்லாம் அத்து போச்சு. அண்ணன் தம்பி, புருஷன் பொண்டாட்டி, அப்பா புள்ள, இப்படி ஊருக்குள்ளார தகராறு இல்லாமையா இருக்குது. ஆனா அதுக்குன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குதல்லப்பா. எப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலையோ அப்பவே சொத்து பத்துக்களை பிரிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை பாக்குறதா நல்லது. சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டா அவ்வளவுதான், கொலையே பண்ணிடுவார். ஏன், எதுக்கு? நீ என்ன ஊரா சொத்தை கேக்குற? ஊ சொத்தை கேக்குற? அத அவன் எல்லாரும் சொல்லிடுவானா? சரிப்பா, அடிக்கடி தகராறுக்கு அப்புறம் உங்க அண்ணனை நேரடியா பார்த்து பேச பயமா இருந்துன்னு வச்சுக்கோ.
பொறுப்பை பெரியப்பா மாதிரி ஆளுங்கிட்ட ஒப்படைச்சிரு. அவங்க உனக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ எல்லாம் செஞ்சிருவாங்க. எப்படி? அப்படி கேளு. இந்த மாதிரி 1000 விவகாரங்களை உங்க அண்ணன் பஞ்சாயத்து பண்ணி பாகத்தை பிரிச்சு கொடுத்துருக்கான். நீ மட்டும் தைரியமா இருந்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா நீ சுத்த பயந்தாங்குழியா இருக்கிறீங்க. நான் எதுக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்? இப்போ நான் இந்த ஊர் விட்டு போனாதான் நான் பயந்துட்டு ஓடுனதா சொல்லுவாங்க. இப்ப சொல்றேன், நான் இந்த ஊர் விட்டு போறது இல்ல. பெரியப்பா, நீங்க தாராளமா போய் கணக்கிட்டு பேசுங்க. நான் தனியா வாழ விரும்புறேன்னு சொல்லுங்க. என் பங்கு எனக்கு தர சொல்லுங்க. ஆண் பிள்ளையா இருந்தாலும் இப்ப நீ ஆண் பிள்ளை. என்கிட்ட சொல்லிட்டியல்ல, இந்த விவகாரங்களை நான் பாத்துக்கிறேன், நீ நம்ம வீட்லயே தங்கு. டேய், கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லு. நாளைக்கு இவங்க அண்ணனை போய் பாப்போம். பெருசு, ஐயோ, அவங்க அண்ணனை பார்க்க போறேன்னு சொன்னதுமே இந்த ஆலமரம் தள்ளாடுது. அது ஒண்ணும் இல்லப்பா, இவங்க அண்ணன் தம்பிகளை பிரிக்க போறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆயிருச்சு. ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டது நடக்கத்தான் செய்யும். நீங்க அவனை அழைச்சிட்டு உள்ள போங்க. பாலு, இனிமே இது பெரியப்பா வீடு இல்ல, உன் வீடு மாதிரி. உள்ளார போப்பா. என்ன பெரியப்பா நின்னுட்டீங்க? எனக்கு என்னமோ இந்த வீட்டு வாசப்படி முதிக்கிறதுல இஷ்டமே இல்ல. உனக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். சரிவா? இல்ல பெரியப்பா, நீங்க போய் பேசுங்க, நான் இங்கே நிக்கிறேன். அதுவும் சரிதான். அம்மா கல்யாணி, நாங்க வர்றதா சொல்லி அனுப்பிச்சிருந்தோம். வீட்டுக்காரர் இருக்காரா? வராரு. பெரியப்பா, ஜென்மத்துக்கு அவனுக்கு சேரக்கூடாது, அப்படி பிரிச்சு விட்டுறணும். டேய், பெரியப்பா கார்டு எடுத்து வச்சிட்டார்ல, அப்புறம் என்னடா? விளக்கேத்துறது கூட ஆள் இல்லாம பண்றோம் பாரு. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். என்ன பெரியப்பா, எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? வந்தவங்கள வாங்கன்னு கேட்காம ஏன் வந்தேங்கிற மாதிரி கேக்குறீங்க. இது எங்களுக்கு அவமானமா தான் இருக்கு. என்ன பண்றது, நாங்க பொது வேலைன்னு வந்தாச்சு. மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? என்ன பெரியப்பா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு வாங்க உட்கார்ந்து பேசலாம். இப்போ ஒரு வீடுன்னு இருந்தா முன்னாலையும் வாசப்படி இருக்கும், பின்னாலையும் வாசப்படி இருக்கும். அதே மாதிரி தான் சொந்தம் இருந்தா முன்ன பின்ன இருக்குதானே செய்ய. ஆமா ஆமா, எத்தனையோ வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு அண்ணனே முன்னாடி இருந்து பஞ்சாயத்து பண்ணிருக்காரு. இது அவருக்கு தெரியாதா? நேரா விஷயத்துக்கு வாங்க. வேற ஒண்ணும் இல்ல, உன் தம்பிக்கு தனியா தொழில் தொடங்கணும்னு ஆசை வந்திருக்கு. பண்ண சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணும் வாங்கிக்க சொல்லுங்க. வாங்கிக்கலாம், ஆனா அவனுக்கு தனியாவே வாழ்க்கை அமைச்சுக்கலாம்னு ஆசை வந்துருச்சு. நான் வேணான்னு சொல்லலையே. நான் சொல்ல வந்தது அதேதான். அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டா அவன் வாழ்க்கை அமைச்சுக்குவான். எந்திரியா, யார் வீட்டுல வந்து யாருகிட்ட சொத்து பிரிக்க சொல்றீங்க? வெளியே போங்க. யாரு சொத்து கொடுக்க சொன்னோம்? உன் தம்பிக்கு தானே கொடுக்க சொன்னோம். அவனுக்கு உரிமை இருக்குல்ல. அவன் உரிமை பேச நீ யாரா? நாராயண ரெட்டி, விஷத்தை கைக்கிட்டியே. உன் குணம் தெரியாம உன் பேச்ச கிட்டு குடிச்சு ஒரு போய்கிட்டு இருக்கான். ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட, எங்க வீட்டு விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க. இது பாருமா, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. எனக்காக நியாயம் பேச வந்தவங்களை வெளியே போக சொல்றது என்னைய செருப்பால் அடிக்கிற மாதிரி. நான் சரிசமா பாதி பங்கு கேட்கல. நீங்க கஷ்டப்பட்டு பாதுகாத்த சொத்து. அதனால நீங்க இஷ்டப்பட்டு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்க தயாரா இருக்கேன். எவ்வளவு தங்கமான பையன், நியாயமா கேக்குறான். இந்த மாதிரி புள்ளைய நான் உலகத்துல பார்த்ததே கிடையாது. டேய், என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல பாகப்பிரிவினுங்கிற பேச்சுக்க இடம் இல்ல. ஏதோ பெரியவங்க முன்னாடி எனக்கு சேர வேண்டியது கொடுத்தா சரி, இல்ல நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன். கோர்ட்டுக்கு போவியா ராஸ்கல்? சும்மா மிரட்டாதீங்க. இந்த மாதிரி மிரட்டி மிரட்டி என்ன வீட்டுல ஒட்ட விடாம ஸ்கூல் காலேஜ் அனுப்பிச்சிட்டீங்க. ஒரு வப்பாட்டி போன என் தள்ள கட்ட பாத்தீங்க. என் வாழ்க்கையை குட்டிச்சோராக்கிட்டு நீங்க மட்டும் இந்த ஊர்ல பெரிய மனுஷனா ராஜா வாழணும்னு பாக்குறீங்க. யார பார்த்து என்ன நீ நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு வினாடியும் கனவு கண்ட என்ன பார்த்தாடா இப்படி கேட்ட? இவனை வெட்டி புதைச்சிட்டு தான் மறுமணம். நல்லா அடிங்க. அதுக்கெல்லாம் பயப்பட காலம் மலையேறி போச்சு.
ரகுநாத ரெட்டி, நீ உணர்ச்சி வசப்பட்டு அடித்தடி வரைக்கும் போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தப்புப்பா, இது ரொம்ப தப்பு. ஆமா, தப்புதான். இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளை எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கேன், தீர்த்து வச்சிருக்கேன். ஆனா என் குடும்பத்தில் இப்படி நடக்கும்னு நான் கனவு கூட கண்டதில்லை. அதான் உணர்ச்சி வசப்பட்டேன். தப்புதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. பாலு, என்ன மன்னிச்சிருப்பா. உன்ன மாதிரி நான் ரொம்ப படிச்சவன் இல்ல, அதான் சிந்திக்க தெரியல. நான் ராம, நீ லட்சுமணன் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அத நான் நம்பிட்டேன்டா. ஏய் நாராயண ரெட்டி, நீ நினைக்கிறது நடக்காது. சொத்தை பிரிக்க மாட்டேன், பிரிக்கவும் முடியாது. பிரிக்க முடியாதா? அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிக்க முடியாதுன்னு சொல்றது எந்த ஊர் நியாயம்னு கேக்குறேன். ஏய், பிரிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. எல்லா சொத்தையும் இவனே எடுத்துக்கிறட்டும். வந்த வேலை முடிஞ்சுல்ல. தம்பி நல்லா கல்யாணி, நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு கட்டண துணியோட என் கூட வா. அம்மா, அவன் கோபத்துல ஏதோ பேசிட்டான், நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க, ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. டேய் ரகுநாத ரெட்டி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? அம்மா, உனக்கு 2 வயசு இருக்கும்போது உன்னை வளர்க்கறதுக்கு தான் உங்க அப்பா என்ன 2ஆம் தரமா கட்டிட்டாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை என் மூத்த மகனாதான் வளர்த்தேன். உனக்கு ஒரு குறை வச்சுனடா? இப்படியே என்ன விட்டுட்டு போனா என்னடா அர்த்தம்? நீ என்ன பெத்த அம்மா இல்ல, உனக்கு எனக்கு உறவு இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டு போறியா? சொல்லுடா. இல்லம்மா, இந்த வயசான காலத்துல கல்லுலையும் முள்ளுலையும் காட்டுலையும் மேட்லையும் நீங்க கஷ்டப்படக்கூடாதுதாம்மா நான் உங்களை கூட்டிட்டு போகல. போடா மடையா, நீ இருக்கிற இடம் தாண்டா எனக்கு வீடு, கோயில், சொர்க்கம். நானும் உன் கூட வரேன், வாடா. அம்மா, இன்னொரு தடவை என்ன அம்மானு கூப்பிடாத. எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, ரகுநாத ரெட்டி, விஜய ரகுநாத ரெட்டி. வாடா. பாலு, உங்க அண்ணன் சொத்து வேண்டான்னு ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிட்டு போறான். ஒண்ணு எழுதி கொடுத்துட்டு போகலையே. பெரியப்பா, ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பத்துல தானப்பா ஒரு தெளிவே கிடைக்கும். அவனை கூட்டிட்டு போங்க. வாப்பா வா. எப்படியோ கூட்ட கலைச்சிட்டோம். குடும்பத்தை என்ன பண்றதுன்னு இனிமேல் தான் யோசிக்கணும். யோசிப்போம், என்ன பண்றது? சாகர வரைக்கும் என்ன வேலை நமக்கு? பாத்தியாப்பா, பணம் இருந்தா எதையும் சாதிக்கலாம். ஜெயில இருந்து உன்னை வெளியே கூட்டிட்டு வந்துட்டோம் பாத்தியா? இப்ப எங்கப்பா போறோம்? நம்ம வீட்டுக்கு தான். வேண்டாம்பா, ஊருக்குள்ள நான் வந்தா தள்ள நிமிர்ந்து நடக்க முடியாது. எல்லாரும் என்ன பார்த்து கொலகாரன் கொலகாரன்னு கூப்பிடுவாங்க. நீ சொல்றதும் சரிதான். உனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தர்றேன். நீ சேலத்திலேயே தங்கி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க. எனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப நான் கருப்புசாமி அனுப்புறேன். இவங்க அண்ணன் இந்த வீட்டுல இருந்தப்போ வீடு கோயில் மாதிரி இருந்தது. கொஞ்சோண்டு சாப்பிடுறியாடா? வேணாம், நீங்க குடிங்க.
ஆமா பொண்ணு பார்க்க போன பெரியப்பா இன்னும் காணும் வருவாரா? என்ன பத்தி பேசும்போது நான் வருவேன், நான் சாகவே மாட்டேன். எனக்கு 100 வயசு. 100 வயசு வரைக்கும் நீ நல்லா இருந்து நல்லது பண்ணணும். பெரியப்பா போன காரியம் என்னாச்சு? நான் போய் எந்த காரியத்தை முடிக்காம வந்திருக்கிறேன். ஆனா முதல்ல கிருஷ்ணாரெட்டி மாட்டேன்னு தான் சொன்னான். ஏன்? நானே பொண்ணு கொடுக்குறேன் நேர்ல வந்து கேட்டப்போ வேற ஒரு இடத்துல சம்பந்தம் பேசியாச்சுன்னு சொன்னாங்களே, அந்த சம்பந்தம் என்னாச்சுன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் நானே விவரமா அவங்க அண்ணனுக்கு தம்பி வசதியான இடத்துல பொண்ணு எடுத்து கட்டிக்கிறதுல இஷ்டம் இல்ல அப்படின்னு உங்க அண்ணன் குணத்தை பத்தி சொன்னேன். உன்னை பத்தி என்ன சொன்னேன்னு கேளு. நல்லவன், வெகுளி, அப்பாவி இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. என்னப்பா இவ்வளவு சந்தோஷமான செய்தி சொல்ற? ஸ்வீட் இல்லையா? ஸ்வீட்டா? இங்க ஆப்பிள வெட்டி கொடு. உங்களுக்கு இல்லாததா? ஆமா நிச்சயதார்த்தம் எப்ப வச்சிருக்கீங்க பெரியப்பா? நாளானிக்கு வச்சுக்கலாம்னு சொன்னானப்பா. நாளானிக்கா? இன்னும் 2 நாள் தான் இருக்கு பெரியப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லணும். நீ போன் பண்ணி சொல்லு, நான் வெட்டிக்கிறேன். வை வை. நல்ல பையன். தொடாத. இந்த கத்தி என்னென்ன பண்ண போகுதுங்கிறத பாரு. இவனை எல்லாம் ஒரு மனுஷன் நம்பி காதலிக்கிறான். துப்பு கேட்டவன். கோடீஸ்வரன் பொண்ணு தரேன்னு சொன்னதும் அந்த பக்கம் ஓடிட்டான். காசு பணத்துக்காக, சொத்துக்காக கூட பிறந்த அண்ணனையே மதிக்காதவன் வேற எதை மதிப்பான்? நாளைக்கு மெட்ராஸ்ல இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்களாம் நிச்சயதார்த்தமா. எல்லாரையும் பகச்சுக்கிட்டு வாழ்ந்துருவான். அவன் நாசமா போயிடுவான். இவருக்கு ஒரே பொண்ணு, இருக்கிற சொத்தெல்லாம் அவளுக்கு தான். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் என்ன, தட்டை மாத்திர வேண்டியதானே? தாராளமா மாத்திக்குவோம். ஒரு நிமிஷங்க பெரியப்பா, இந்த குடும்பத்துக்கு பெரியவங்க நீங்க, நீங்களே வாங்கிக்கங்க. எல்லாமே நான் தானே செஞ்சாகணும். பாலு, முதல்ல எனக்கும் உங்க வாரிசா என் வயித்துல வளர்றதே குழந்தை, அதுக்கும் பதில சொல்லிட்டு தட்ட மாத்துங்க. வாமா, உன்னை இவங்க அண்ணன் விஜயரங்கநாத ரெட்டி அனுப்பிச்சு வச்சானா? அவரு பேரை சொல்ல கூட உங்களுக்கு யோக்கியது இல்ல. இது உன் பிரச்சனை, தைரியமா பேசு. இல்லைன்னா குற்றவாளின்னு உன்னை எல்லாரும் நம்பிடுவாங்க. ஏண்டி என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீயும் எங்க அண்ணனும் சேர்ந்து சதியா பண்றீங்க? முதல்ல வெளியே போடி. மிரட்னா போயிடுவனா? இங்க பார், இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல நடந்ததெல்லாம் சொல்ல என் நாக்கு கூசுது. சத்தியமா சொல்லு, என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ தகப்ப இல்ல? நீ ஏண்டி கேட்க மாட்ட? பத்திரிகைக்கு எழுதி போடுவேன், போலீஸ்ல புகார் சொல்லுவேன். நீ இருந்தா தானடி இதெல்லாம் பண்ணுவ. உன்னை இந்த ஊர் விட்டு அனுப்பிச்சிடுறேன். அதையும் பார்க்கலாம், இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். சுத்த பஜாரி மாதிரி பேசிட்டு போறாளே. சுத்த அறிவு கேட்டவளா இருக்கிறீங்க. இவளே ஒரு நல்ல தாய்க்கு பிறந்தவளா இருந்தா இப்படி வந்து கட்டிட்டு போவாளாப்பா. ஊர்ல 4 பெரிய மனுஷன்கிட்ட சொல்லியிருப்பா. அவங்க அம்மா ஒருத்த வச்சிருக்காளா, அப்பன்னு ஒருத்த, அவங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அவன் வந்து கேட்டிருக்கலாம்ல. சம்பந்தி, இதை நீங்க நம்புறீங்களா? இதெல்லாம் ஒரு அப்பட்டமான ஒரு நாடகம், பிளாக்மெயில். இவங்க என்ன ரங்கநாத ரெட்டியினுடைய செட்டப். இத பாருங்க, பாலு எனக்கு மாப்பிள்ளை ரெக்கமெண்ட் பண்ணது என்னோட ஃப்ரெண்ட் ரத்னவேல். அவன் போய் சொல்ல மாட்டான். இப்போ அவன் சொன்னதை நான் நம்புறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். தட்டடு. முதல்ல இதை வாங்கிக்கங்க. கருசாமி, நீ நேர சேலத்துக்கு போ. என் மகனை நான் வர சொன்னேன்னு சொல்லு. அவன் இங்க வர்றதோ போறதோ யாருக்கு தெரியவே கூடாது. நெல்லு, நாளைக்கு விசாரணைன்னு ஏதாவது வந்தா அவன் சேலத்திலேயே இருந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு இங்க வர சொல்லு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்னது? என் பொண்ணை கெடுத்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண போறானா? போடி.
காவேரி, நான் தான் கூப்பிட்டேன். காவேரி, அண்ணன் என்ன கம்பியட்டம் வச்சான், தம்பி உன்னை கண்ணீர் வெடிக்க வச்சான். அவங்களால பாதிக்கப்பட்ட நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா என்ன? அவன் குடும்பத்தையே கெடுத்தா என்ன? அவன் உன்னை காதலிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாக்கிட்டான். உனக்கு ஒரு குழந்தை பிறந்து ஒழுக்கம் கட்டவன் ஊரெல்லாம் அசிங்கமா பேசி அணு அணுவா சாகிறத விட ஒரே அடியா செத்துடலாம். அட, தற்கொலை கூட பண்ணிக்கலாம். ஆனா அந்த பழி அவன் மேல விழுவாத. இத பாரு, இந்த கத்தியில பாலுவோட கைரகை இருக்கு. இதனால யாரையாவது குத்துறேன்னு வச்சுக்குவேன், பழி அவன் மேல விழுவும். அட, யாரையாவது என்ன ஒன்னே குத்துறேன்னு வச்சுக்க, ரகுநாத ரெட்டி குடும்பமே க்ளோஸ். பாத்தியா, நீ செத்து அவனை பழி வாங்க போற. செத்துருமா? பாலு, வாங்க பெரியப்பா. என்னப்பா கண்ணு கலங்குது? அண்ணனும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்கண்ணா. வரக்கூடாது. உன்னை கெடுக்கணும்னு நினைச்ச உங்க அண்ணன் மேல பாசம் உனக்கு வரவே கூடாது. என்னது போலீஸ் வருது? வாங்க இன்ஸ்பெக்டர். இன்னும் கல்யாண தேதியே பேசி முடிவு பண்ணல, அதுக்குள்ளார பாதுகாப்புக்கு வந்துட்டீங்க. கூப்பிடும் போதெல்லாம் வர மாட்டீங்க, கூப்பிடாத போது வந்து தொல்லை கொடுப்பீங்க. சாரி மிஸ்டர், காவேரி கொலை விஷயமா இவரை விசாரிக்க வந்திருக்கேன். கேட்க சொல்றேன். யோ, காவேரி கொலையை பத்தி விசாரிக்கணும்னா நேரா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா போய் கேளுங்க. சம்பந்தமே இல்லாம இங்க வந்து நிக்கிறீங்க. சம்பந்தம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு இவருக்கு தொடர்பு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஏயா, ஒரே ஒரு சொந்த பந்தம், எங்கேயாவது பார்த்து பேசலாம், நெருங்கி பழகுறாங்கன்னு சொல்றா. நெருக்கம் இல்லாமையா இந்த போட்டோ நீங்க எடுத்திருப்பீங்க? உங்க நிச்சயதார்த்தத்துல இந்த பொண்ணு வந்து கலாட்டா பண்ணியிருக்கா. இவ இருந்தா எங்க உங்க கல்யாணம் நடக்காதோன்னு நினைச்சு நீங்க இவளை கொலை பண்ணிட்டீங்க. அவன் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தா புடிச்சிட்டு போங்க. போட்டோவை காட்டி என்னமோ மிரட்டுறீங்களா? கான்ஸ்டபிள்ஸ், ஓஹோ, வீட்டை சோதனை போட போறீங்களா? தாராளமா போட்டுங்க, அதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். சார், என்னையா ரத்தக்கரை உள்ள கத்தி சார். இரியா, அதை தொடாத. இந்த இதுல எடு. என்ன சார் இது? கொலை பண்ணலன்றீங்க, ரத்தக்கரை படிச்ச கத்தி எப்படி இங்க வந்தது? அட பாவி, அவளை நீ கொலையே பண்ணிட்டியா? பெரியப்பா, இந்த விஷயத்தை தான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா அதுக்குள்ள ஏன்டா இப்படி பண்ண?
அவ விஷயத்தை தான் பெருசு பாத்துக்கிறேன்னு சொன்னிச்சுல்ல, அதுக்குள்ளார அவளை கொலை பண்ணிட்டியடா. உனக்காக உங்க அண்ணன் எவ்வளவு பண்ணிருப்பான். உன்னை நல்லாவே நம்பி சொத்தையெல்லாம் கொடுத்துட்டு வெளிய போயிட்டானடா. பெரியப்பா ஏய் நீ இப்படி பண்ணுவ நான் நினைக்கவே இல்லடா. இல்லங்க. நீ படிச்சிருந்த இந்த மாதிரி காரியம் பண்ணுவ நான் நினைக்கலடா. இல்லங்க, நான் இந்த கொலையை பண்ணலங்க. போதும்டா போதும். இனி நீ இருக்கிற பக்கத்துக்கே ஒரு கும்பிடு, எதையும் பேசாத. இன்ஸ்பெக்டர், நாங்க தெரியாம ஏதாவது பேசியிருப்போம், எங்களை மன்னிச்சிருங்க. உங்க கடமை நீங்க செய்ய. கான்ஸ்டபிள்ஸ், பெரியப்பா நான் இந்த கொலையை செய்யல பெரியப்பா. பேசாதடா நீ. இன்ஸ்பெக்டர், நான் இந்த கொலையை பண்ணல இன்ஸ்பெக்டர். பெரியப்பா கொஞ்சம் சொல்லுங்க பெரியப்பா, நான் இந்த கொலையை பண்ணலன்னு. ஒரு நல்லவனுக்கு உதவி செய்வேன், ஆனா கொலைகாரனுக்கு நான் உதவி செய்யவே மாட்டேன். பெரியப்பா, தெரிஞ்சுக்க. இன்ஸ்பெக்டர் நான் சொல்றது கேளுங்க. இன்ஸ்பெக்டர் நான் சொல்றது கேளுங்க, நான் இந்த கொலையை பண்ணல. பெருசு இழுத்துட்டு போயிட்டாங்க. பானு, இன்ஸ்பெக்டர் என்னதெல்லாம் கொலை பண்ணிருக்காரு, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். பானு கொலை பண்ணிட்டானா? பெரியப்பா, நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்கலாமா? டேய் சும்மா நடிக்காதடா. என்ன நடந்தது? நம்ம என்ன நினைச்சோமோ அதான் நடந்தது. அப்ப சரி. தம்பிய முட்டிக்கு முட்டி அடிக்காதீங்க. ஐயோ, காரியத்தை கெடுத்துறான் போல இருக்கு. வேண்டாங்க. இதெல்லாம் அரசியல் மாதிரி. அடிக்க வேண்டானா அடின்னு அர்த்தம். பஸ்ஸ கொளுத்த வேண்டானா கொளுத்துறது இல்ல, ரயில எரிக்க வேண்டானா எரிக்கிறது இல்ல. டாடா பை பை. பெருசு அங்க பாருங்க, விஜய ரகுநாத ரெட்டி தம்பி மேல இருக்கிற பாசத்தினால துடி துடிக்கிறாரு. துடிக்கிட்டோம். அன்னைக்கு நான் கால் விழுந்து கதறினேன், என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சா. இன்னைக்கு அவன் தம்பிய நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். துடிக்கிட்டோம். என்னக்கா சொல்ற? மாமாவை காணோமா? ஆமாப்பா, 2 நாளா வீட்டுக்கு வரல. ஒருவேளை அந்த வீட்டுல? அந்த வீட்டுக்கும் ஆளமிச்சு பாத்துட்டேன், அங்கேயும் போகலையா. பொண்ணு அடக்கம் பண்றது கூட வரலன்னு அவ அழுதாளாம். எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. மாமா அந்த பொண்ணு அடக்கம் பண்ண கூட போகலனா? அக்கா, இதுல ஏதோ சதி இருக்கு. தம்பி இந்த கொலையை செய்யல, நம்ம குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வேலை செய்யுது. நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். நிறுத்துக்கடா. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவர் யாரு? எவ்வளவு பெரிய மனுஷன்? என்ன தைரியம் இருந்தா இவர் மேல கைய வைப்பீங்க? அப்பா, இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து கேட்டோம், போட மாட்டேங்கிறாரு. போட்டா நாங்க எதுக்கு இவர் அடிக்கிறோம்? என்ன பேப்பர் அது? என் மகளுக்கு ஏற்பட்ட அவமானம் தாங்காமல் மண்ணெண்ணையை ஊற்றி எரித்துக் கொண்டு தற்கொலை செய்து கொள்ளுகிறேன். என் சாவுக்கு வேறு யாரும் எதுவும் காரணம் இல்லை. என்னடா இது? என்னடா இதெல்லாம்? அப்பா, இவரை வெளியே விட்டாலும் ஆபத்து, வெளியே விடாம உள்ள வச்சிருந்தாலும் ஆபத்து. வெளியே விட்டா இவர் மகளை கொண்டது நான் தான் போலீஸ்ல சொல்லி என்ன உள்ள அனுப்பிச்சிருவாரு. ஏன்னா அந்த கொலையை பார்த்த ஒரே சாட்சி இவர்தான். இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டான்னு வச்சுங்க, இவர் மேல மண்ணெண்ணெய் ஊத்தி நானே எரிக்க போறேன். இதுல போலீஸ்க்கு எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் அதை இவர் கூடலயே வச்சு செய்யறேன். அப்பா, எனக்கு வேற வழி தெரியலப்பா தப்பிக்கிறதுக்கு. நீ தப்பிக்கிறதுக்காக அவர் கையெழுத்து போடணுமா? அவர் கையெழுத்து போடலன்னா அவரை நீ அடிப்ப. தப்புப்பா, இது ரொம்ப தப்பு. அவர் மேல கை வைக்கிறது மட்டும் என்னால பொறுத்துக்கவே முடியாது. அப்பா, ஏண்டா பதற? ஏண்டா பதறேன்னு? உனக்கு கையெழுத்து தானே வேணும், நானே போடுறேன்டா அவரோட கையெழுத்த. செத்து போனானே எங்க அப்பன், அதாவது உங்க தாத்தா, அவன மாதிரியே கையெழுத்து போட்டு பேங்க்ல பணம் எடுத்தவன்டான்னா, கோயம்புத்தூர்லயும் சிவகாசிலையும் கள்ள நோட்டு அடிச்சானுங்களே, அதிகாரியா வந்து கையெழுத்து போட்டான் போடுவானா? அந்த கையெழுத்தை நான் தான் போட்டேன். அவனுங்க கையெழுத்தே போட்டவன் இவனோட கையெழுத்தை நான் போட மாட்டேனா? கருப்சாமி, இப்படி வா. குமி, போ. பாத்தியா, அவர் கையெழுத்து நான் போட்டது. டேய், நம்ம சங்க கூட தலைவரா இருந்தாரு அப்ப அவர் போட்ட கையெழுத்து. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பாரு. அப்பா, உங்களுக்கு மகனா பிறந்ததுக்கு போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும்பா. இப்ப ஊத்த சொல்றான் மேல மண்ணெண்ணைய. டேய், ஊத்துங்கடா.
அர்ஜுன் அம்பு விட்டது மாதிரி விட்டுங்க. மீசையை முறுக்கிட்டு வெறப்பா போனா அடி வாங்குறத பார்த்தா அவன் மூஞ்சி எலி மூஞ்சி ஆயிட்டு போல இருக்கு. டேய் ரெட்டியாரு பின்றாரா? இல்லடா அவர் என் பங்காளி, கை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஐயோ அடிக்காதீங்க, மூஞ்சி கட்டி போச்சுங்க, அடிக்காதீங்க. எதுக்காக அவனை அரெஸ்ட் பண்றீங்க? நீங்க தூண்டி விட்டுதான் உங்க பையன் இந்த கொலையை பண்ணிருக்கான். அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? நீங்க கையெழுத்து போட்டு நீங்களே அனுப்பின வாக்குமூலம் இதோ. இன்ஸ்பெக்டர், நான் எழுதி கொடுக்கவே இல்லையே. நான் தான் உன்ன மாதிரி கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்தேன். நீ என்ன மாதிரி கையெழுத்து போடும் போது நான் உன்ன மாதிரி கையெழுத்து போடக்கூடாதா? ஏன்டா என்ன திருந்த விட மாட்டீங்களா? நீ இப்பத்து வில்லன், நான் பழைய வில்லன். ஓ கான்ஸ்டபிள், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அடிக்கிறதா இருந்தா லேசா புண்ணாக்குங்க. எனக்கு ஏற்கனவே சக்கரவாதிங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மூஞ்சூர் தலை தாங்க. நான் வேணா வாக்குமூலம் கொடுத்துறேங்க. அப்பனும் அவனு சேர்ந்து என்ன மாட்டி விட்டீங்களா? கூட இருக்கும்போது கூட தெரியல, இப்ப எனக்கு தெரியும். ஜீப்பு பின்னால பாதுகாப்பா வருதுல்ல? வண்டியில ஏறியா? இன்ஸ்பெக்டர் பார்த்து அடிங்க. ஏறுங்களாட்டா, வரிசையா அடிக்க வச்சு அடிக்க போறானுங்களே.
காவேரி கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் பிடிபட்டு கொலை குற்றத்தை அவர்களே ஒப்புக்கொண்டதால் பாலுவை நிரபராதி என தீர்ப்பளித்து இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. அண்ணே, உங்க மனசை புரிஞ்சுக்காம நிறைய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க.